கன்றமுதம் நீந்த தம்பிரான் என்ன தானும் தமிழிலே தாளை நாட்டி கம்பநாடுடைய வள்ளல் கவிச்சக்கரவர்த்தி பார் மேலம்பு பாமாலையாளே நடக்கும் இன்னமுதம் ஈந்தான். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நமக. ராம் ராம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம சென்ற வாரங்களாக நம்ம கம்பராமாயணம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல போன வாரம் நம்ம பார்த்தோம் சீதா கல்யாணம் நம்ம அனுபவிச்சோம். அதுல பார்த்தோம் என்னன்னா ஒரு ரீகேப் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு போலாம் அயோத்தியா காண்டத்துக்குள்ள. அப்போ கடிமண படலம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறது. அப்போ ரொம்ப அழகா என்னன்னா அந்த மண்டபம் எல்லாம் அப்படி தயாராக இருக்கு, தங்கத்தாலே ஆன மண்டபமாக இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். மக்கள் எல்லாருமே அவரவர்கள் அந்த கல்யாண மண்டபத்துக்கு ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறா. நிறைய அந்த வாழை மரங்கள், அதே மாதிரி பாக்கு மரம் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. நிறைய இந்த தூண்கள் எல்லாமே அப்படி நாட்டியிருக்கா. பூரண பொற்குடம், நிறைய அந்த குடங்கள் கும்பங்கள் அதெல்லாம் வச்சிருக்கா அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா வந்திருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு எல்லாம் அந்த மக்கள் எல்லாத்துக்கும் என்னன்னா நல்ல அந்த உணவு தளிகை பண்ணிட்டு இருக்கா சில பேரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை எடுத்துட்டு ரொம்ப அழகா அந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ எப்படி சீதா தேவி ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கறது நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம் இல்லையா. ரொம்ப அழகா பட்டு வஸ்திரம் உடுத்திக்கிட்டா. அதே மாதிரி அந்த மேல வந்து ஒரு சிவப்பு வஸ்திரம், அத மிதிலா தேசத்துக்கே உடைய ஸ்டைலாக அணிஞ்சிருந்தா. அதே போல நிறைய இந்த நெத்தி சுட்டி அணிஞ்சுக்கிறது, ஹாரம் போட்டுக்கிறது, நிறைய இந்த பூச்சூடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆபரணங்கள் போட்டிருந்தா அப்படிங்கிறது பார்த்தோம். மேகலாபரணம். அதே மாதிரி ராமன் என்னென்ன ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருந்தார் அப்படின்னு நம்ம போன வாரத்துக்கு பார்த்தோம். அப்படி ராமனும் என்னன்னா ரொம்ப நல்லா மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு முதல்ல என்ன பண்ற அப்படி திருமண் காப்பு இட்டுக்கிறாராம். திருமண் காப்பு இட்டுட்டு தன்னுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை பூஜை பண்ணி ரொம்ப நல்லா அந்த ஸ்ரீ ரங்கநாதரை சேவிச்சுட்டு நிறைய பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய இந்த சந்தனம், மகரு, ஜவ்வாது எல்லாம் பூசிக்கிறது. அப்புறம் நிறைய 2 காதுலயுமே அப்படி குண்டலங்கள் போட்டுக்கிறார். நெற்றில அந்த திருமண் காப்பு பிரகாசிக்கிறது. தோல் வளை, அந்த பாம்போட படம் போல நாகாபரணம்னு சொல்லுவா இல்லையா, அப்படி அத போல நல்ல தோல் வளைய போட்டுக்கிறார். உதர பந்தனம், அந்த இடுப்புல அந்த வஸ்திரம் நிக்கிறதுக்காக அப்படி அந்த ஆடை நழுவி விழாத படிக்கு அப்படி வயிற்று மேல உதர பந்தம் போட்டிருக்கார். பட்டிகைன்னு சொல்லக்கூடிய வஸ்திரம் அதுக்கு மேல அணிஞ்சிருக்கார். அதுல வந்து சின்னதா ஒரு உடை வாள், நவரத்தினம் பதித்த ஒரு உடை வாழை சொருகி வச்சிருக்கார். அதுல வந்து முத்த தொங்க விட்டிருந்தார். அதுக்கப்புறம் சுழியம்னு சொல்லக்கூடிய ஆபரணம், இப்போ வடுவூர் ராமன் எப்படி சில அலங்காரத்துல பார்த்தா அவர் கொண்டை போட்டு இருக்கிறது போல இருக்கும். அத போல ஒரு கொண்ட மாதிரி அப்படி தூக்கி அப்படி மேல சுழியம் அந்த ஆபரணத்தோட வச்சு தன்னுடைய அந்த சிகை அலங்காரம் பண்ணியிருந்தார் பார்த்தோம். மார்புல வந்து என்னன்னா வானவில் போல கலரான ஆபரணங்கள், அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவும் இருக்கு, வேற கலர்லயும் இருக்கு. ஏன்னா அவர் அலங்கார பிரியன் இல்லையா, அதனால எல்லா ஆபரணங்களும் மார்புல போட்டிருந்தார் பார்த்தோம். அதே மாதிரி அழகான அந்த பாட்கடல், அந்த வெண்மையில இருக்கக்கூடிய ஒரு பட்டு வஸ்திரத்தை மேல போட்டிருந்தார் அப்படிங்கறது பார்த்தோம். அப்படியே அவருக்கு மேலும் மேலும் அழகு சேர்க்கும்படியாக தான் ஒவ்வொரு ஆபரணமும் தான். இதுக்கப்புறம் என்னன்னா தொடை அணியக்கூடிய அந்த கிம்புரின்னு சொல்லக்கூடிய ஆபரணம், அத கம்பர் நமக்கு நோட் பண்ணி கொடுத்திருந்தார் இல்லையா. அந்த தொடையில அப்படி அழகா அந்த முத்து தொங்கிட்டு இருக்கு, அத தொடையில அப்படி பிக்ஸ் பண்ணிட்டாராம். இப்படி ரொம்ப அழகா அந்தந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்ப கல்யாண கோலத்துல ராமனை பார்த்துட்டு அவருடைய தம்பிகள் பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் இவர்களுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வந்துடுதான். அப்படி அண்ணா அந்த திருமண கோலத்துல பார்த்துட்டு எல்லாரும் அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டா அப்படிங்கறது பார்த்தோம். அப்படியே அந்த பரதன் தானே வந்து அந்த தேரை வந்து அந்த குதிரை கடிவாளங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பரதன் தானே அந்த ரத்தத்தை வந்து செலுத்துற. ராமபிரான் பின்னாடி மாப்பிள்ளையாக ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கார். ஒரு லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் அப்படி வெண்கொற்ற குடைய ஒருத்தர் பிடிச்சுக்கிறா, ஒருத்தர் சாமரம் வீசுறா. அப்படி அந்த திருமண மண்டபத்தை நோக்கி எழுந்தொழுவினர் அப்படிங்கறத பார்த்தோம். போன உடனே என்ன அந்த மண்டபத்துக்கு வந்தோடனே தன்னுடைய அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சீதாதேவியும் ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு நெத்தி சுட்டி, ஜடநாகன், குஞ்சம், சூரியப்பிறை, சந்திரப்பிறை, நெற்றி பட்டம் அணிஞ்சிருக்கா. அதே மாதிரி நிறைய ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிட்டும் இவளும் சீதாதேவியும் என்ன மண்டபத்துக்கு வந்துட்டான். இப்போ அதை பார்க்கறதுக்கு அத்தனை தேவர்களும் வந்திருந்தாங்கிறது பார்த்தோம். எல்லாரும் அவரவர்களுடைய மனைவியோட வந்துட்டா அப்படிங்கறது பார்த்தோம். அப்போ நல்ல மங்கள வாத்தியங்கள் எல்லாம் முழங்குறது. அப்போ அந்த ஜனக மகாராஜா
மகாராஜா என்ன பண்ற, அந்த மந்திர ஜலத்தினால அந்த சீதா தேவிய ராமனுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்துட்டார். அப்போ எல்லாமே புஷ்ப விருஷ்டி பண்ணா அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சப்தபதி நடக்கிறது, ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பர் நமக்கு நோட் பண்ணி கொடுத்துருந்து. அப்போ ரொம்ப அழகா சீதா தேவியினுடைய கரத்தை பற்றிட்டு அந்த அக்னிய வலம் வந்தா. அதுக்கப்புறம் ராமபிரான் என்ன பண்ற, அந்த அம்மி மிதித்தல்னு இருக்கும் இல்லையா, தானே சீதா தேவியினுடைய அந்த திருப்பாதத்தை பிடிச்சு அப்படி அம்மி மேல வச்சு அப்படி அந்த மெட்டி அணிவிக்கிறது, அருந்ததி பார்க்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படிங்கறத பார்த்தோம். எல்லாருமே ரொம்ப ஆரவாரம் பண்றா, அப்படி மங்கள வாத்தியங்கள் முழங்குறது, எல்லாம் புஷ்ப விருஷ்டி பண்றா. அப்படி அந்த ஸ்ரீமன் நாராயணனும் மகாலட்சுமியும் சேர்ந்தது போல இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கடுத்து அந்தந்த தம்பிகளுக்கும், லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளை, பரதனுக்கு மாண்டவி, சத்ருகனுக்கு ஸ்ருதகீர்த்தி, இப்படி இவர்களுக்கும் என்னன்னா அப்படி திருக்கல்யாணம் நடந்தது. அப்படி 4 பேத்தினுடைய திருக்கல்யாணம் ரொம்ப இனிமையாக நடந்தது அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கடுத்து என்னன்னா கொஞ்ச காலம் அங்கே தங்கி இருக்கா. அதுக்கடுத்து அந்த அயோத்தியா தேசத்துக்கு புறப்படலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன, நிறைய ஸ்திரீதனங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புன, நிறைய பசுமாடுகள், நவரத்தினங்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ அயோத்தியா தேசத்துக்கு கிளம்பும் பொழுதுதான் என்னன்னா ஏதோ ஒரு சகுனம், ஏதோ சரியில்லாதது போல இருக்கு. பாதி வழியில வந்துட்டா, இருந்தாலும் என்ன பறவைகள்லாம் இடது பக்கம் பறக்கிறது போல இருக்கு, விலங்குகள்லாம் வலது பக்கம் போறது போல இருக்கு. அதனால இது என்னது, இது இப்படி ஒரு சகுனங்கள் தென்படுறது, எதுவும் எனக்கு மனசுக்கு சரியா படலையே அப்படின்னு தசரத சக்கரவர்த்திக்கு மனசெல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆனா வசிஷ்டர் சொல்ற, அந்த பறவைகள்லாம் இடது பக்கம் போறது கொஞ்சம் சகுனம் இப்படி இருந்தாலும் என்னன்னா விலங்குகள் வலது பக்கம் போறதுனால அந்த ஒரு சூழ்நிலை மாறிடும், இதுவும் நல்லதுக்காகத்தான் அப்படின்னு வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே எதிர்க்க பரசுராமர் வந்துட்டார் அப்படிங்கறது பார்த்தோம். அப்படி அந்த மழு கோடரிய வச்சுட்டு ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோட, அத்தனை ஒரு கோபத்தோட என்னன்னா, நான் தசரத சக்கரவர்த்தி பயந்து போற, ஏன்னா இவர் சத்திரியர்களை அழிக்கக்கூடியவராச்சே, இப்பதானே நம்ம பெண்ணு மாட்டு பெண், அதாவது பெண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையுமே அழைச்சு நம்ம போயிட்டு இருக்கோம், அதனால இப்போ இப்படி வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு தசரத சக்கரவர்த்தி ரொம்ப பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ண. இருந்தாலும் பரசுராமர் கேட்கலாம். அப்போ ராமா, என்னுடைய இந்த வைஷ்ணவ தனுஷுக்கு நீ பதில சொல்லு, நீ சிவ தனுஷ நீ வேணா எடுத்து முடிச்சிருக்கலாம், அது விரிசல் விழுந்த வில்லுப்பா, நீ இந்த வைஷ்ணவ வில்லுக்கு பதில சொல்லுன்னு சொல்லிட்டு ராமன் கிட்ட கேட்கவே, ராமன் என்ன பண்ண, அதுல நான் ஏற்றி அந்த அம்புக்கு ஏதாவது இலக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பரசுராமருடைய அந்த தபஸ் வலிமை, தேஜஸ் அதெல்லாமே எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோம். பரசுராமரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் தபஸ் பண்ண கிளம்பிட்டார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அப்படி எல்லாருமே அயோத்தியாவை சென்று அடைஞ்சிட்டா. அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த காலத்துல அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பரதன், சத்ருகன் இவர்கள் 2 பேரும் என்னன்னா யுதாஜித் மாமா அழைச்சிட்டு போயார் கேக்கைய தேசத்துக்கு. அப்படி அதோட பாலகாண்டம் நம்ம பூர்த்தி பண்ணோம். இப்போ அயோத்தியா காண்டத்துல என்னன்னா மந்திர படலம் நம்ம போன வாரம் கொஞ்சம் பார்த்திருப்போம், இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அயோத்தியா காண்டத்துல என்னன்னா இப்படி அந்த மந்திர படலத்தை ஆரம்பிக்கிறாராம். அதாவது இந்த அயோத்தியா காண்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து கம்பர் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் வாழ்த்து சொல்லியிருப்பார். அது அந்த காண்டத்தை சமரைஸ் பண்ணி கொடுக்கறது போல இருக்கும். இப்போ இந்த அயோத்தியா காண்டத்துல என்ன சொல்றோம்னா, வானின்றிழிந்து வரம்பிகந்தமா பூதத்தின் வைப்பெங்கும் மூணும் உயிரும் உணர்வும் போலுள்ளும் புறத்து முழனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோனுறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கண்டீர்த்த கழல் வேந்தை. அப்படி அந்த ராமனும் சீதாதேவியும் அப்படி கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை, அதாவது சிறிய கோத்தாய்னா யாரு, கைகேயிய சொல்ற. அதே மாதிரி கூனி இவர்கள் 2 பேரும் பண்ண கொடுமை இழைப்ப கோணும் துறந்து காணும் கடலும் கடந்தி. அப்போ அந்த ராஜ்யத்தையே துறந்துட்டு இப்படி இந்த காடு கடல் இந்த வனத்துக்கு வந்துட்டு இமையோர் இடுக்கண் தீர்த்த கடல் வேந்தை, அந்த தேவர்களுடைய அந்த ஒரு இடுக்கன், அந்த துன்பத்தை தீர்த்தவர், ராவணனை அழித்தவர், அப்பேற்பட்ட ராமன் அப்படிங்கறது சொல்லி அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த பார்த்தோம் தசரத சக்கரவர்த்திக்கு என்னன்னா ரொம்ப அப்படி வயசாயிடுது, 60,000 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டார். அப்போ தன்னுடைய இந்த ராஜ்ய பொறுப்பெல்லாம் ராமன் கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மந்திர ஆலோசனை எல்லாமே பண்ற.
அப்போ அந்த மாதிரி மந்திரிகள் எல்லாத்தையும் வரவழைச்சு 60,000 ஆண்டுகள் நான் ரொம்ப நன்னா ஆட்சி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த 60,000 ஆண்டுகள் அப்படிங்கறத வந்து நிறைய அதாவது 60,000 ஆண்டு ஆட்சி பண்ணினர். 60,000 பேர் அந்த கார்முக படலத்துல பார்த்திருப்போம், சிவதனுஷ தூக்கிட்டு வந்திருப்பா. அதே மாதிரி தசரத சக்கரவர்த்திக்கு 60,000 மந்திரிகள் இருக்கா, அதுல முக்கியமானவர்கள் தான் 8 பேரு. அவருக்கு 60,000 பத்னிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே 60,000த்திலேயே வர்ற மாதிரி இருக்கும். இப்போ 60,000 ஆண்டுகள் இந்த ராஜ்ய பாரத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் ராஜ்யத்தை நானே ஆட்சி பண்ணா மக்கள்லாம் என்னை பழிக்க மாட்டாளா? என்ன இவர் புத்திரனுக்கு இன்னும் ஒரு பட்டாபிஷேகம் பண்ணாம இருக்குன்னு சொல்லி என்னை பழிக்க மாட்டாளா? அதனால இப்ப நான் புத்திரன் என்னுடைய ராமனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால பெருமகன் என் வயன் பிறக்க சீதையாம் திருமகள் மனவினை தெரிய கண்டையான். அப்போ என்னுடைய மருமகளாக சீதாதேவி, அந்த திருமகளாக இருக்கக்கூடிய சீதாதேவியவே நான் வந்து மருமகளாக அடைஞ்சிருக்கேன். அப்போ அந்த சீதாதேவிய மனம் பண்ணிக்கிட்ட என்னுடைய புத்திரன் ராமன் இந்த நிலமகள் இந்த பூமாதேவியையும் மணந்துக்க வேண்டாமோ, இந்த பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டாமோ, இந்த பூமி ஆளணும் இல்லையா, அதுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரிகளும் ரொம்ப சரி கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மந்திரிகளும் ரொம்ப அதுக்கு வந்து சந்தோஷத்தை தெரிவிக்கிறான். அப்போ ரொம்ப அழகா அந்த ராமனுடைய பட்டாபிஷேகம்லாம் நீங்க பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ராமன் பட்டாபிஷேகத்தை பார்க்கணும்னு இத்தனை ஆசைப்படுறீங்களே, அப்ப என்னுடைய ஆட்சி பிடிக்கலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அந்த மந்திரிகள் அந்த மக்கள் அந்த பிரஜைகள் சில பேர் இருக்கா, அவர்கள்லாம் சொல்றா என்னன்னா, உங்களுடைய ஆட்சி நல்லா இருந்தது, ஆனா இருந்தாலும் என்னன்னா ராமன் எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமானவர், அவருடைய ஆட்சியில இருக்கணும் நாங்கெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறோம் இல்லையா. அப்போ அந்த ராமன் வந்து அவர் நல்லா இருக்கணும், அப்படியே அவரும் சீதாதேவியும் அப்படியே அவ்வளவு சௌக்கியமாக இருக்கணும்னா நாங்க வந்து காலையிலையும் மாலையிலும் அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அத்தனை நல்ல குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடியவர் ராமபிரான் அப்படிங்கறத சொல்லி ரொம்ப அழகா அந்த மக்கள்லாம் எடுத்து அந்த குணங்கள் எல்லாம் சொல்ற. ராமன் பொய் பேசவே மாட்டார், ஒரு போதும் எங்க கிட்ட வெறுப்போட பேசினதே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய அந்த ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கு. நாங்க அந்த ராமன் யானை மேல அப்படி ராஜாவாக வரக்கூடிய காட்சியை நாங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப அந்த ஒரு சந்தோஷத்தை தெரிவிக்கிறாராம். அப்போ உடனே தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ற, ரொம்ப சந்தோஷத்தோட இப்போ அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கு. இந்த நாளை விட வேற சந்தோஷமான நாள் எனக்கு வேற என்ன இருக்க போறது? ஏன்னா நான் என்னுடைய ராமனை நான் பெற்ற நாளை விட, சிவதனுஷம் முடிச்ச நாளை விட, பரசுராமனை என்னுடைய புத்திரன் ராமன் எதிர்த்து நின்னாரே அந்த நாளை விட நான் இப்பதான் எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கு. நீங்கெல்லாம் ராமனை பத்தி புகழ்றீங்க இல்லையா, ஏன்னா என்னைக்குமே அப்பா வந்து தன்னுடைய குழந்தைய பத்தி அவரே புகழ்ந்து சொல்ல மாட்டார், மற்றவர்கள் சொல்றதுதான் கேட்பாராம். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவர் என்ன பண்ண, ராம பட்டாபிஷேகத்துக்கு அத்தனை ஏற்பாடுகளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ராமன் கிட்ட சொல்லணும்னு ராமனை வந்து அழைச்சிட்டு வர. ராமனை அழைச்சிட்டு வரும்படி சுமந்திரருக்கு ஒரு ஆணை இடுறார். சுமந்திரர் என்ன பண்றார், அங்க ராம பவனத்துக்கு போய் ராமன் சீதாதேவி அப்படி 2 பேரும் அந்த ராம பவனத்துல இருக்கான். ராமன் கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லி தேர்ல ராமனையும் லக்ஷ்மணனுக்கு 2 பேருமே வரா. ஏன்னா லக்ஷ்மணன் ராமன் எங்க போனாலும் லக்ஷ்மணன் வந்துடுவார். அப்போ 2 பேருமா வந்து தசரத சக்கரவர்த்திய பார்க்கறதுக்கு வரா. அப்போ தசரத சக்கரவர்த்திய முதல்ல 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிக்கிறான். அப்போ தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ற, ராமனை பார்த்து அப்படியே கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்றா இல்லையா, அப்படி அந்த ராமனை வந்து அப்படியே தன்னுடைய மார்போட அப்படி தழுவிக்கிறாராம். ஏன்னா அவ்வளோ பாசம் ராமன் மேல. ராமா நீ வந்து எனக்கு ரொம்ப பிரியமான புத்திரன், இங்கவா இங்க வந்து உட்காருவான்னு சொல்லி அப்பா பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்காத்தி வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி நடந்து காமி, எங்க பின்னாடி திரும்பு அப்படின்னு அந்த அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறார். அப்போ என்னன்னா ராமா, நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா இத்தனை காலம் தபஸ் பண்ணி அந்த ஒரு வேள்வி உத்தரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த வேள்வியினுடைய பயனால் இல்லையா நான் உன்னைய பெற்றேன். இதுக்கப்புறம் என்னன்னா நீ அரசாட்சி பண்றத நான் பாத்துக்கணும், நான் பார்க்க ஆசைப்படுறேன். என்னையும் சரி இந்த ராஜ்யம் அதெல்லாமே நீ ஆளணும், அதை நான் பார்க்கணும், நான் உயிரோட இருக்கும் போது அதை பார்த்தணும்னு ரொம்ப ஆசைப்படுற தசரத சக்கரவர்த்தி. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நான் பண்ணிருக்கேன். வசிஷ்ட மகரிஷி நம்ம குலகுரு உனக்கு என்ன பண்ணணும், எப்படி நீ தீட்சை எடுத்துக்கணும்,
பட்டாபிஷேகத்துக்கு நீ என்னெல்லாம் ஒரு உபவாசம் இருக்கிறது எல்லாமே அவர் சொல்லுவார். அதனால நீ அதன்படி ஏற்று அதன்படி நடக்கணும். நீ முடி சூட்டிக்கோ, நீ எங்க எல்லாத்தையுமே நீ ஆட்சி பண்றத நான் கண்ணால பார்க்கணும். அந்த திறமை, உன்னுடைய சாமர்த்தியத்தை நான் பார்க்கணும். நீ எப்படி ஆட்சி பண்ற அதை பார்த்து அப்பா நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொன்ன உடனே ராமனுக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்படியே ஆகட்டும் சொல்லி அப்பாவை நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா, இப்படி ரொம்ப அந்த பட்டாபிஷேக ஏற்பாடெல்லாம் நடக்கிறது. ஒரு நல்ல ஜோதிடர் அந்த புரோகிதர்கள் அவர்கள் எல்லாத்தையும் அழைச்சு, நும் மகன் கையடை நோக்கும் ஈங்கு என்றான், என் மகன் என்பது என் நெடுகின் ஈங்கு இவன். அப்போ எந்த நாள்ல ராமனுக்கு பட்டாபிஷேகம் நம்ம வச்சுக்கலாம், எந்த சுப முகூர்த்தத்துல வச்சுக்கலாம், அதை பத்தி எல்லாம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கா அந்த அரசவையில. அதோட மந்திர படலம் பூர்த்தி ஆகிறது. அதுக்கடுத்து அயோத்தியா காண்டத்தினுடைய 2வது படலம் மந்தரை சூழ்ச்சி படலம். இப்படி தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு அந்த முடிசூட்டு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அத தெரிஞ்சுட்டும் என்னன்னா, அதுல 4 பணிப்பெண்கள் கோசலா தேவி, அந்த கௌசல்யா தேவி கிட்டையும் சுமித்ரா தேவி, இவர்கள் 2 பேரும் அப்படி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா அந்த மாளிகையில. அவர்கள் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா தேவி கிட்டையும் சுமித்ரா தேவி கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றான். அப்படி நின்னிடும் புதல்வனை தன் நேமியான் தோல் தோடும் முடி சூட்டுகின்றான் என்றான். அப்போ உங்களுடைய புத்திரன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது ராஜா தசரத சக்கரவர்த்தி முடிவு பண்ணிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே கௌசல்யா சுமித்ரா அவங்க 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கான் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா அதை கேட்டுட்டு, இனி ராமன் அப்படி சக்கரவர்த்தியாக இருக்க போறத நம்ம எல்லாம் பார்க்க போறோம் சுமித்ரா அப்படின்னு கௌசல்யா தேவி பேசி ஆனந்தப்படுறா. உடனே அவர்கள் 2 பேரும் என்ன பண்றா, அந்த ஸ்ரீரங்கநாதர் அவருடைய சந்நிதிக்கு போய் நமஸ்காரத்தை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நிறைய இந்த கோதானம் பண்றது, நிறைய தானங்கள் பண்றது, அப்படி இந்த விஷயத்த சொன்ன சந்தோஷமான விஷயத்த சொன்ன அந்த பெண்ணுக்கு அந்த முத்து மாலையை கொடுக்கறது, இந்த மாதிரி ரொம்ப ஆனந்தப்படுறா. அப்போ அந்த ராமன் முடிசூட்டு விழா அதுக்கான இந்த நல்ல நாள் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அப்போ அதுக்கான ஒரு சுப முகூர்த்தத்தை அந்த ஜோதிடர்கள் எல்லாம் கொடுத்துட்டாலாம். அது கேட்டுட்டு தசரத சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, இந்த நாளை ராமனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசிஷ்ட மகரிஷி வரவழைக்கிறார். அப்போ வசிஷ்ட மகரிஷிய வந்த உடனே வசிஷ்ட மகரிஷி, நீங்க தானே எங்களுக்கு குலகுரு, ராமனுக்கு அந்த ராஜாங்கம் பத்திலாம் கொஞ்சம் நீங்க எடுத்து சொல்லணும். ஏன்னா எப்படி ஆட்சி பண்ணணும், அந்த பதவி அந்த ராஜாவாக அப்படி பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும், எப்படியெல்லாம் அந்த பிரஜைகளை பாத்துக்கணும், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ராமனுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி ரொம்ப நல்லா நீங்க தான் வழி நடத்தி கொண்டு போகணும் எங்களை அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டர் கிட்ட கேட்டுக்கிறாராம். இனிது எதிர்கொண்டு தன் இருக்கை எய்தினான். அப்போ ராமன் உடனே ராமனை இங்க அழைச்சிட்டு வர சொல்றார். அப்போ ராமனும் என்னன்னா வசிஷ்ட மகரிஷிய பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அப்போ நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமா அந்த விஷயம் அயோத்தியா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது. வசிஷ்ட மகரிஷியும் ராமனை பார்த்து, ராமா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் ஆக போறது, நாளைக்குதான் என்னன்னா அந்த பௌர்ணமி, அதாவது இந்த புஷ்ய நட்சத்திரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய பங்குனி நாள், பங்குனி பூசம் அன்னைக்கு, நாளைக்கு என்ன ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் பட்டாபிஷேகத்திற்கு ஏற்றது. ஆனா நாளைக்கு பட்டாபிஷேகம் நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் வசிஷ்டர். அப்போ ராமன் கிட்ட எப்படி ஒரு ராஜா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாமே எடுத்து சொல்ல போறாராம். நல்கும் நானிலம் நாளை நினக்கு என்றான். அப்போ அந்த வசிஷ்ட மகரிஷி ராமனுக்கு சொன்னார், அதாவது ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணணும், ஆட்சி பண்ணும் பொழுது என்னன்னா பெரியா அந்தனா பேணுதி உள்ளத்தால் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய பிராமணர்களை ரொம்ப நல்லா போஷிக்கணும். ஏன்னா அவர்கள் தான் என்னன்னா இந்த மாதிரி யாகம் பண்றதுக்கும் சரி, இவர்கள் இருந்தாதானே பண்ண முடியும், இவர்கள் தானே பகவானுடைய மூச்சு காத்தாகிய வேதத்தை ரட்சணம் பண்ணக்கூடியவர்கள். அதனால என்னன்னா இந்த அந்தணர்கள், உன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு அவர்கள் கேட்காமையே நீ நிறைய விஷயத்த வாரி வழங்கணும், அவர்களை நீ நல்லா போஷிக்கணும், அதுவே உனக்கு அத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கறது சொன்னாராம். அப்படி சில விஷயங்கள் எடுத்து சொல்ற. அதே மாதிரி உனக்கு இத்தனை அட்வைஸ் பண்ணணுங்கிறது இல்ல ராமா, இருந்தாலும் நான் குல குருங்கிறனால நான் சொல்றேன். ஆனா நீ உன்னை சத்தியம் தெரிஞ்சவன் இல்லையா, அதனால உனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. அதாவது பிற பெண்களை பார்க்கிறதோ இல்ல சூதாடுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு தோஷமே உனக்கு கிடையாது. அதனால அதுல இருந்தெல்லாமே நீ தள்ளி
இருக்க இல்லையா, அதுல இருந்தெல்லாம் நீ விலட்சணமா இருக்கனால இது இன்னும் உனக்கு மேன்மையை கொடுக்கும். ஏன்னா ஒரு ராஜாக்கு 3 விஷயங்கள் ஒரு தோஷம் போல, அது இருக்கவே கூடாது அப்படிங்கறது சொல்றாராம். அதாவது இந்த பிற மனைவிக்கு ஆசைப்படுறது, சூது விளையாடுறது, அதே மாதிரி மதுவை பானம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ராஜாக்கு இருக்கவே கூடாது. பொய் பேசுறது, காரணமே இல்லாம ஒருத்தன்கிட்ட சண்டைக்கு போறது, இந்த மாதிரி குணங்கள் ஒரு ராஜாக்கு இருக்கவே கூடாது. ஆனா உனக்கு இந்த எந்த குணமுமே இல்லையே. ஏன்னா நீ பொய் பேச மாட்ட, பிற மனைவிகளை நீ நோக்க மாட்ட, அப்படி இருக்கும் சூதாடுறதும் உனக்கு பிடிக்காது. இதெல்லாம் இன்னும் உனக்கு மேன்மை, இன்னும் உனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அதனால நீ நல்லபடியா ஆட்சி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னார். அதே மாதிரி யாரோடையும் நீ தேவையில்லாம பகை வச்சுக்க வேண்டாராமா. இந்த விஷயம் வால்மீகி ராமாயணத்துல இருக்காது. ஆனா கம்பர் ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னு வசிஷ்டர் வாக்குனாலேயே ராமன் கிட்ட சொல்றது போல சொல்லிருப்ப. நீ யாரு கூடயும் பகை வச்சுக்க கூடாது. உனக்கு அப்படி உன்னுடைய ராஜ்யத்து மேல யாராவது போர் தொடுத்து வந்தா நீ அப்ப சண்டை போடு. இல்லைன்னா தேவையில்லாம நீ யாரு கூடயும் நீயே போய் சண்டைக்கு போக வேண்டாம், நீயே அப்படி பகை வச்சுக்க வேண்டாம். அது கொஞ்சம் நமக்கு அது வீக்னஸ், அதனால பண்ணக்கூடாது அப்படி அப்படிங்கறத சொல்ற. அதே மாதிரி உன்னுடைய அந்த வாள் நுனி இருக்கு இல்லையா, அதுதான் உன்னுடைய தபசு. வாளின் மேல் வரும் மாதவம் கோலும் ஐம்பொறியும் குறைய பொருள் நாளும் கண்டு நடுக்குறு நோன்மையின் ஆளும் அவ்வரசே அரசு. அப்போ அந்த கோலும் அதே மாதிரி நவ கோள்கள் இருக்கு இல்லையா, அது நம்மளை பார்த்து நடுங்கணுமா. அதே மாதிரி ஐம்பொடி, நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் குறைய, அதெல்லாம் தன் கண்ட்ரோல்ல இருக்கணுமா. பொருள் நாளும் கண்டு, தினம் தினம் என்னன்னா நம்மளுடைய கஜானாவை பெருக்கிறதுலயும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி அதர்ம வழியிலையும் அந்த கஜானாவை பெருக்க கூடாது. மக்கள் கிட்ட நேர்மையாதான் அந்த கப்பம் வசூலிக்கணும். அதே மாதிரி நடுக்குறு நோன்மையின் ஆளும் அவ்வரசே அரசு. இத்தனை விஷயம் இருந்தாதான் அதுக்கு பேர் கவர்மெண்ட், அததான் மக்கள் ராஜாங்கம்னு சொல்லுவா. அதனால என்னன்னா இப்படி நீ ஆட்சி பண்ண அப்படின்னா அந்த மும்மூர்த்திகளே இருந்தாலும் சரி, பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களே ராஜாவாக இருந்தாலும் சரி, அமைச்சர்கள் என்ன சொல்றாலும் அதன்படிதான் கேட்டு நடக்க முடியும். அதனால உன்னுடைய அமைச்சர்களை நீ கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி 8 பேர் இருக்கா, அவர்கள் ஆலோசனைய நீ கரெக்டா கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னபடி கேட்டா அது இன்னும் அப்படி நன்மையை தரும். ஏன்னா அவர்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கக்கூடியவர்கள். அமைச்சர் சொல்வழி ஆற்றுதல் ஆற்றலே, அதன்படி கேட்டு நடந்தப்ப எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கறத சொல்லி, அது மட்டும் இல்ல இந்த பிரஜைகள் கிட்ட நீ ரொம்ப அன்பா இருக்கணும். ஏன்னா அந்த பிரஜைகளுக்காக தானே நம்ம இருக்கோம், நம்ம அவர்களை பாலனம் பண்றதுக்கு இல்லையா இருக்கும். இந்த பிரஜைகளை ரொம்ப நீ கட்டி காக்கணும், கண்ணும் கருத்துமாக கட்டி காக்கணும். அதை தவிர வேற எந்த வேலையும் இந்த ராஜாக்கு கிடையாது அப்படிங்கறதெல்லாம் சொன்னாராம். அதே மாதிரி தர்மத்தை எப்பவுமே விட்டுறக்கூடாது. இது ராமனுக்கு தெரியாதது இல்ல, இருந்தாலும் ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு வசிஷ்டர் வாக்குனால சொல்லு. அதே மாதிரி நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, ஈக்குவலா அந்த தீர்ப்பு கொடுக்கணும். ராஜா தானே நான் சொல்றதுதான் தீர்ப்புன்னு சொல்லிட்டோம், அப்படி நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டோம், வேண்டாதவர்களுக்கெல்லாம் அப்படி இவன் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக தண்டனை கொடுக்கறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கரெக்ட் ஒரு ஜட்ஜ் பண்ணி தீர்ப்பு கொடுக்கணும். இப்படி இருக்கக்கூடிய ராஜாக்கு எப்பவுமே நல்ல காலம்தான் அப்படின்னு சொல்லி, ஒரு ராஜாக்கு முதல்ல பலம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அத போல பிரஜைகள் கிட்ட அன்பு இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல அந்த உற்சாகம் இருக்கணும். அதுதான் மன்னவருக்கு ஆயுதம் அப்படிங்கறது சொல்ற. ஒரு ராஜா எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். பகைவர்கள் எப்ப வேணாலும் வருவா, அதனால எப்பவுமே உற்சாகத்தோட தன்னுடைய நாட்டை எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி என்னன்னா இந்த ஒரு நகரம் அதுல இருக்கக்கூடிய பிரஜைகளையும் டிசிப்ளினா வச்சிருக்கணும் அப்படிங்கலாம் சொல்லி நிறைய இந்த நல்ல விஷயங்கள்லாம் ராமனுக்கு சொன்னாராம். அத ராமனும் அப்படி ரொம்ப நல்லா அதை கேட்டுட்டு வசிஷ்ட மகரிஷிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிற. அதுக்கப்புறம் வசிஷ்டர் ராமபிரான் 2 பேருமே என்னன்னா நாகனை வள்ளல் கோயிலை அடைந்தனர் அப்படின்னு இந்த இடத்துல கம்பர் சொல்லிருக்க. நாகனை வள்ளல்னா யாரு? இவர்களுடைய குல தெய்வம், இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய குலதெய்வமாகிய ஸ்ரீ ரங்கநாதன். அவர் சந்நிதிக்கு போய் அந்த பிரணவாக்கார விமானத்தோட முன்னாடி அயோத்தியாவில் எழுந்தள்ளிருந்தாரே பெரிய பெருமாள், அவரை போய் இப்படி சேவிச்சுக்கிறார் வசிஷ்டரும் ராமபிரானும். அதுக்கப்புறம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மடி கட்டக்கூடிய அந்த சடங்குகள்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு ராஜாக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த சடங்குகள் அதெல்லாமே தானே பண்ணி வைக்கிறார் வசிஷ்டர். தன்னுடைய மனைவி சீதா தேவியோட சேர்ந்து அந்த ஒரு உபவாசத்தை எடுத்துக்கிறார் ராமபிரான்.
பட்டாபிஷேகம் நாளைக்கு அப்படின்னு சொன்ன உடனே. அப்போ இந்த மாதிரி பட்டாபிஷேக வைபவம், அதுக்காக என்னன்னா அந்த அயோத்தியா நகரத்தை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரசு கொட்டி மக்களுக்கு அறிவிக்கிறா, நாளைய தினம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு. இந்த விஷயத்த கேட்டுட்டு அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஆரவாரம் பண்றா, ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே எல்லாரும் அந்த நகரத்தை அழகு பண்ணலாம். கவியமை கீர்த்தி அக்காலை நாளையே புவியமை மணிமுடி புனையும். அப்போ நாளை காலை ராமனுக்கு பட்டாபிஷேகம், மணிமுடி புனையும் அப்படின்னு அந்த ஒரு முரசு கொட்டுன உடனே மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இத அமிர்தம் போல நினைச்சு அமிர்தத்தை பருகினது போல அத்தனை ஒரு ஆனந்தமா ஆர்த்தனர் கலித்தனர் ஆடி பாடினர் வேர்த்தனர் தடித்தனர் சிலிர்த்து மெய்மையில் போர்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர் தூர்த்தனர் நிகழ்நிதி சொல்லினார்க்கெல்லாம். அப்போ அவர்கள் எல்லாம் ஆர்த்தனர் கலித்தனர், அதாவது ரொம்ப அப்படி ஆடி பாடுறா எல்லாருமே. ராமனுக்கு பட்டாபிஷேகம், நாளைல இருந்து நம்ம ராமராஜ்யத்துல இருக்க போறோம்னு சொல்லிட்டு பகவானே நம்மள ஆட்சி பண்ணும் பொழுது வேற என்ன, அது வைகுண்டம் போலதானே. சிலிர்த்து மெய்மயிர் போர்த்தனர், எல்லாத்துக்கும் புல்லரிக்கிறதா, நாளைக்கு ராம ராஜ்யத்துல நம்ம இருக்க போறோமே, நாளைக்கு இன்னாரும் ராமன் பட்டாபிஷேகம் ஆயிருக்குமே அப்படின்னு எல்லாருமே இந்த ராஜா தசரத சக்கரவர்த்திய புகழ்றா, எல்லாரும் வாழ்த்துறா. நீள்நிதி சொல்லினார்க்கெல்லாம் எல்லாரும் இந்த அயோத்தியா நகரத்தை நாளைக்குள்ள அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த கொடிகள், அதே மாதிரி விதானங்கள்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாமே அங்கங்க கட்டுறா. நிறைய கொடிகள், துவாரகாலையும் இப்படிதான் நிறைய இந்த கிருஷ்ணன் வரார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொடிகள் எல்லாம் கட்டி வச்சிருப்பான். அதனால வெயிலினுடைய தாக்கமே தெரியாம இருக்குமா. அத போல நிறைய பந்தல்கள் எல்லாம் அமைக்கிறா, வாழை மரம் எல்லாம் கட்டுறா, கமுகுன்னு சொல்லக்கூடிய பாக்கு மரம் எல்லாம் கட்டி வைக்கிறா. அதே மாதிரி இந்த மாதிரி போல மங்களகரமான மரங்கள் அதெல்லாம் அங்கங்க வீட்டுக்கு முன்னாடி கட்டுறது, நிறைய இந்த பூர்ண கும்பங்கள் எல்லாம் வரிசையா வைக்கிறது, அதே மாதிரி இந்த தோரணங்கள் எல்லாம் கட்டி வைக்கிறது, அவரவர்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த பெரிய அந்த புஷ்பத்தாலே ஆன கோலம் போடுறது, நிறைய பக்ஷணங்கள் எல்லாம் வைக்கிறது வீட்டுக்கு முன்னாடி அலங்காரமாக. அப்படி பவள தூண்கள்லாம் நாட்டுறது, பூமலை புனல்மலை புதுமென் சுண்ணத்தின் தூமலை தரளத்தின் தோமில் வெண்மலை தாமிழை நெறிதலின் தகர்ந்த பொன்மலை மாமலை நிகர்த்தன மாடவீதியே. அந்த 4 மாட வீதி ஃபுல்லா என்னன்னா அத்தனை ஒரு அலங்காரமா அப்படி பூ மழையா பொழிறா. சில பேர் என்ன பண்றா, அங்கங்க அந்த தூண்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்றா, தோரணங்கள்லாம் கட்டுறா. இப்படி எங்க பார்த்தாலும் விழா கோலமாக இருக்கான். இப்ப பெருமாள் புறப்பாடு பிரம்மோற்சவம்னா எத்தனை ஒரு அலங்காரம் பண்றா, திருக்கல்யாணம்னா அந்த ஸ்டேஜுக்கு பார்த்து பார்த்து எத்தனை ஒரு அலங்காரம் பண்றா அந்த மண்டபத்துக்கு. அத போல இந்த ஊருக்கே அலங்காரம். ஏன்னா ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி இந்த பட்டாபிஷேகம் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டே இருக்கு. நைட்டு ஃபுல்லா விடிய விடிய அலங்காரம் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா மறுநாள் பட்டாபிஷேகம், அதனால என்னன்னா விடிய விடிய அலங்காரம் நடக்கிறது. மக்கள்லாம் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம அத்தனை அலங்காரம் பண்றா, சின்ன குழந்தைகள் கூட ஹெல்ப் பண்றது. இப்படி இருக்கும் பொழுது உலகுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவலாகிய கூனி தோன்றினாள். அந்த இடத்துக்கு ஒருத்தி வந்தாலாம். அவள் யானா கூனி அப்படிங்கறது சொல்றா. அதாவது ராமாயணத்திலேயே 2 இடங்கள்லதான் எதிர்ச்சையா அப்படிங்கிறது வந்திருக்கும் வால்மீகி ராமாயணத்துல. ஒண்ணு இந்த மந்தரை வந்த சமயம், இன்னொன்னு சூர்பனகை வந்த சமயம் அப்படிங்கிறது சொல்லுவா. ஏன்னா இது 2 இடமுமே இந்த கதையவே புரட்டி போட்டது இல்லையா. அதனால இந்த மந்தரை எதிர்ச்சையா வந்து சேர்ந்தா. எதிர்ச்சை அப்படின்னாவே தெய்வத்தினுடைய இச்சை, அந்த தெய்வ சங்கல்பத்தினாலே வந்தா. அப்படி எதிர்ச்சையா அந்த இடத்துல அந்த கூனி வந்தா. வந்துட்டு என்ன நடக்கிறது, எல்லாரும் ஆடி பாடுறா கொண்டாடுறா, என்ன நடக்கிறது இந்த அயோத்தியால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து வால்மீகி ராமாயணத்துல கேப்பா என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. இது தெரியலையா, சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமே, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லுவா. ஆனா இந்த கம்ப ராமாயணத்துல அவளே தெரிஞ்சுக்கிட்டா, ஓஹோ ராமனுக்கு பட்டாபிஷேகமா, எங்க பார்த்தாலும் ராமனுடைய கொடியா இருக்கு, ராமனுடைய அந்த திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடி, ராமனுக்கு ஜெயம்னு சொல்லக்கூடிய கொடியா இருக்கு, ஓ பட்டாபிஷேகமா நாளைக்குன்னு அவள் மனசுல அத்தனை ஒரு என்ன குரூயலா வேலை பாக்குறது. அப்போ எதனால அப்படின்னா, அந்த ராமன் சின்ன வயதா இருக்கும் பொழுது பண்டை நாள் ராகவன் பாணி வில்வுமில் உண்டை உந்தனை தன் உள்ளத்து உள்ளுவாள் சீரடி கைகளின் தீண்டினல் காலக்கோல நாள். அப்போ பண்டை நாள், அதாவது ராமன் சின்ன குழந்தையா அப்படியே அயோத்தியா மாளிகையில விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது என்னன்னா அந்த மண் உருண்டை
சின்ன குழந்தை தானே, ராம் நல்லாதானே, அதனால ரொம்ப அழகா அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது என்ன, அந்த மண் உகுந்த ஒண்ணு இருந்தது, அந்த பக்கமா கூனி தெரியாம வந்துட்டா. ராமனும் என்னன்னா வேணும்னே அடிக்கல, ஆனா அவர் அப்படி தூக்கி போடும் பொழுது அந்த கூனியினுடைய கூன் முதுகுலையே பட்டது. இப்போ என்னுடைய அந்த கூன் முதுக கிண்டல் பண்ணணும், அதாவது ஏளனம் பண்றதுக்காகவே இப்படி ராமன் தூக்கி வீசினவன் இல்லையா சின்ன வயதுல. இப்போ ராஜாவானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானோ தெரியலையே இப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ராமனுக்கு பட்டாபிஷேகம் உண்டை உன்தனை தன் உள்ளத்து உள்ளுவான். அன்னைக்கு என்னுடைய இந்த கூன் முதுகு மேலேயே மண் உருண்டைய தூக்கி எறிஞ்சு சிரிச்சவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூனிக்கு தாங்க முடியாத அப்படியே ஒரு ஆத்திரமா, ஏன்னா அப்படி இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகமான்னு சொல்லி ரொம்ப வெறுப்பு அவனுக்கு கோபமாக வர்றதாம். அப்போ அவன் என்ன பண்ணா, சீரடி கைகளின் கூண்டினல் காலக்கோள நாள், அதாவது காலக்கோள் அப்படின்னா என்னன்னா அந்த உலகத்தை அழிக்க வந்த ஒரு கிரகம் போல அந்த மந்தரை அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டா அப்படிங்கறது சொல்ற. அப்ப உடனே வரா, கைகேயி எங்க இருக்கான்னு சொல்லி அந்த கைகேயி இருக்கக்கூடிய அந்த அந்தப்புறத்துக்கு கூனி வந்துட்டாளாம். வந்து அந்த கைகேய அவள் படுத்திருக்கா, ஏன்னா கொஞ்சம் இரவு வேலை வந்தது, அந்த கைகேயி படுத்திருக்கா. அவளுக்கு இது வரைக்கும் தெரியல, ஏன்னா சுமித்ரா தேவியும் கௌசல்யா தேவிக்கும் காலையிலே தெரிஞ்சுடுத்து. அவர்கள்லாம் கோவிலுக்கு போயிட்டு கைகேயி அந்த அந்தப்புறத்திலே இருந்தனால அவள் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டா. அப்போ அந்த கைகேயி படுத்திருக்கா. அந்த கூனி கைகேய எழுப்புறாளாம். எழுப்பி கைகேயி எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேச தொடங்குறான். அப்போ நீ என்ன இப்படி படுத்திருக்க, உனக்கு எதை பத்தியுமே கவலை இல்லையா, நீ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க, உறங்குவாய் அல்லை நீ உறங்குவாய் என்றால் என்ன, உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே அந்த நாட்டுல உனக்கு, ஏன்னா இப்போ உனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வரப்போறது, உன்னை தேடி ஒரு பேரிடர் வரப்போறது, அத பத்தி கவலை இல்லாம நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைகேயை எழுப்புறாளாம். உடனே கூனி அத பேசுறத கேட்டு கைகேயி சொல்றா, என்ன கூனி உனக்கு புத்தி கெட்டுருச்சா, ராமன் என்னுடைய புத்திரன், ராமனை பயந்த எனக்கு இடர் உண்டோ, ராமனே எனக்கு குழந்தையாக கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருமா, எனக்கு என்ன கஷ்டம் வரப்போறது கூனி, நீ ஏன் இப்படி பதற அப்படிங்கறது கைகேயி கேட்டா. இப்படி கைகேயி சொன்னதுக்கு அப்புறம் இந்த கூனி சொல்றா, வாழ்ந்தனல் கோசலை அப்படின்னு இந்த கூனி சொல்லிட்டா. ஏன்னா அந்த ராஜா என்ன பண்ணிட்டார் தெரியுமா, உண்மையில பாசம் இருக்கிறது போலே நடிச்சு உனக்கு கணவன் போல அப்படி இருந்தார், ஆனா பாசம் எல்லாம் அந்த கௌசல்யா தேவிக்கு இல்லையா கொடுத்தார். அந்த கௌசல்யா தேவியினுடைய புத்தன் ராமனுக்கு பட்டாபிஷேகம், நாளை ராமன் முடிசூடுவான் அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த கூனி. அப்போ இத கேட்டுட்டு கைகேயிக்கு என்னன்னா, இதை தவிர வேற என்ன ஆனந்தம் இருக்க போறது கூனி, நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம், இதைத்தானே நீ முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோடிய வரிசிலை ராமன் கோமுடி சூடுவான் நாளை வாழ்வு இது என சொல்லினாள். இத கேட்கறதுக்காக தானே நான் உயிரோடு இருந்துட்டு இருக்கேன். அப்போ ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னா இதை தவிர வேற என்ன எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முத்துமாலையை வச்சுக்கோன்னு தூயவன் உவகை போய் மிக சுடர்க்கு எல்லாம் நாயகம் அணையது ஓர் மாலை நல்கினாள். ரொம்ப அழகா என்னன்னா ஒரு மாலை, முத்து மாலைய அந்த கூனிக்கு கொடுத்தாலாம். இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய ராமனுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன். இப்பவே நான் போய் கௌசல்யா சுமித்ரா இவர்களுக்கெல்லாம் நான் போய் பார்த்து ஒரு வாழ்த்து சொல்லணும், எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னு நான் கேட்கணும் அப்படின்னு கிளம்பும் பொழுது என்ன பண்றா கூனி, அந்த மாலையவே தூக்கி வீசிட்டாளாம். தெளித்தனல் உறப்பினல் சிறுக்கன் தீவுக விழித்தனல் வைதனல் வெய்து உயிர்த்தனல் அழித்தனல் அழுதனலம் பொன் மாலையால் குளித்தனல் நிலத்தை அக்கொடிய கூனியே. கொடிய கூனி அப்படிங்கறது சொல்றாரு, அதாவது அந்த கோபத்துல அந்த மாலை, முத்து மாலையவே தூக்கி வீசா அந்த முத்தெல்லாம் செதறி போடுது. அப்போ அந்த கூனி சொல்றா, உனக்கு என்ன ஆச்சு, நீ இப்படி ஒரு வேதையாக இருக்கியே நீ, அப்போ உன்னுடைய மகன் பரதனுக்கு நான் பட்டாபிஷேகம்னு சொல்லல, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னேன், அதை கேட்டுட்டு நீ இப்படி சந்தோஷப்படுறியா, நீ நினைச்சு பாரு, நீ ராமன் பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய அம்மா கோசலைக்கு நீ தாதியாக ஆயிடுவியா, நீ கோசலைக்கு நீ பணிப்பெண்ணாக ஆயிடுவியா, அதை எப்படி நான் பொறுத்துக்குவேன், நான் உன்னுடைய நலன் மேல அத்தனை அக்கறையோட இருக்கக்கூடியவனாச்சே, நான் எப்படி அதை பொறுத்துப்பேன், நீ பணிப்பெண்ணாகிறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு கூனி சொல்றாளாம். அப்போ அதுக்கடுத்து சொல்றான் என்னன்னா, அந்த ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அந்த சீத்தை
ராமன் இவர்கள் 2 பேரும் அரியாசனம் மேல சிம்ஹாசனம் மேல வீற்றிருக்கும் பொழுது உன்னுடைய மகன் பரதன் எங்க இருப்பான்? கீழே அப்படி சேவகம் பண்ணிட்டு இருப்பான். அத பார்த்து நீ ஆனந்தப்பட போறியா? அதுலதான் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கொஞ்சம் மனச மாத்திர மாதிரி பேசுறாளாம். அந்த கோசலையினுடைய புத்திரனாகிய ராமபிரான் அரியாசனத்துக்கு வந்துருவர். அந்த ராஜ்யமே அவர் கண்ட்ரோல்ல இருக்க போறது. சக்கரவர்த்தி திருமகன் எல்லாரும் கொண்டாட போறா. ஆனா உன் வயத்துல பிறந்தனால பரதனுக்கு அந்த பாவம் அந்த ஒரு இது கிடைக்காம போறது அப்படிங்கறத சொல்லி ரொம்ப மனசே மாத்திர மாதிரி பேசுறாளாம். கோசலையினுடைய புத்திரன் ராமனுக்கு பட்டாபிஷேகம். ஆனா உன்னுடைய வயிற்றுல பிறந்தனால பரதனுக்கு என்ன நிலைமை? ஏதோ தாசகம், அதாவது தாசனாக இருக்கக்கூடிய நிலைமை இல்லையா? பாவம் அவனுக்கு அந்த பேரு கிடைக்கல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? எப்பொழுதும் சரி இந்த உலகத்தை ராமன் அரசாள்வர், கூட தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பர். லக்ஷ்மணனையும் சேர்த்துப்பர் எல்லா ராஜாங்க வேலையிலையும். ஏன்னா ராமனும் லக்ஷ்மணனும் எப்பவுமே ஒன்னா இருப்பான். பரதனும் சத்ருகனும் பாரு, நீயே பாரு, நாட்டை விட்டு வெளியில ஏத்திட்டா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் பிளான் இல்லையா? அதனால பரதனும் சத்ருகனும் நாட்டை விட்டு இந்த யுதாஜித்து அழைச்சிட்டு போயிட்டார் கேக்கய தேசத்துக்கு. அதெல்லாம் ஏதோ பிளான் போல எனக்கு இருக்கு, நன்னா இருக்கு அப்படிங்கறத கூலி சொல்றாளாம். அது மட்டும் இல்ல, இப்படி வழி வழியா வந்து இந்த ராஜ பரம்பரையில உன்னுடைய பரதனுக்கு மட்டும் ஒரு பெருமை கிடைக்கல, ஒரு தாசன் போல நடந்துக்க போறான். ராமனுக்கு அப்படி கீழ இருந்து தொண்டு பண்ண போறான் அப்படின்னா இதை தவிர வேற கொடுமை ஏதாவது இருக்க முடியுமா? உன்னுடைய மகனை யார் கண்டுப்பா? அந்த பரதனை யார் கண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தசரதன் பாத்தியா, உன்னுடைய கணவன் எப்படி ஒரு ஆணை இட்டனாலும் இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கஷ்டம் பாத்தியா. ஆனால் தசரதனுடைய ஆணையினால் என்னன்னா அந்த பரதனுக்கு அந்த பாக்கியம் இல்லை, நாடு ஆளக்கூடிய பாக்கியம் இல்லை. அதனால என்ன, இந்த அவனுடைய பாட்டனார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. ஓஹோ, இதுதான் காரணம் போல இருக்கே. ஏன்னா காரணம் இல்லாம இப்பெல்லாம் நடக்காது. இந்த பரதனை வந்து தசரதன் இப்படி பிளான் பண்ணி அந்த கேக்கய தேசத்துக்கு அப்படி அனுப்பிச்சு வச்சுட்டாரு. இப்பதான் எனக்கு புரியறது காரணமே அப்படின்னு சொல்லி பல அந்த விஷத்தை கக்கும்படி பேச்சுகள் வந்து பேசினாலாம். அந்த கைகேயினுடைய நல்ல எண்ணத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்னு கூனிக்கு அப்படி ஒரு ஆசை. பரதனை பாத்தியா, அந்த கேக்கைய நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. பரதனுக்கு அப்படி இதுக்கப்புறம் ஏன் அனுப்பணும்? இதுக்கான ரீசன் என்ன? அதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா? அது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்தை ராமனுக்கு கொடுத்துட்டா, அந்த ராமனுக்கு அப்பா கொடுத்துட்டார். அதாவது தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய புள்ள ராமனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டார். அதே மாதிரி நீயும் அம்மாவும் என்ன பண்ற? நீயும் ராமன் பக்கமே இருக்க, அதுக்கு நீ சந்தோஷப்படுற. அதனால இப்படி ஒரு அம்மாவையும் இப்படி ஒரு அப்பாவையும் வச்சுட்டு பரதன் தான் ரொம்ப பாவம், பரதன் தான் என்ன பண்ணுவான் பாவம் அப்படின்னு சொல்லி இந்த கூனி என்னென்னமோ பேசுறாளாம். அதுக்கடுத்து நீயும் என்ன ராஜ குடும்பத்துல பிறந்தவள், அதே மாதிரி நீ ராஜ குடும்பத்திலே நீயும் வந்திருக்க, இக்ஷ்வாகு வம்சத்துக்கு வந்திருக்க. அப்படி வந்தாலும் கூட என்னன்னா நீ வந்து கஷ்டம் தான் பட போற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் என்ன உனக்கு யாரும் மதிக்க மாட்டா அப்படிங்கறது. ஏன்னா ராமனுடைய அம்மா கௌசல்யாவை தான் எல்லாரும் மதிப்பா அப்படிங்கறது அந்த கூலி சொல்லி கொடுக்கறாளாம். இத்தனை ஒரு வளங்கள் இருந்தும் கூட என்னன்னா பரதனுக்கு இப்படி இந்த ராஜ்யம் இதுக்கு மேலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கோபத்தோட சொல்றான். கல்வியும் இளமையும் கணக்கு இல்லாற்றலும் வில்வினை உரிமையும் அழகும் வீரமும் எல்லையில் குணங்களும் பரதற்கு எய்திய புள்ளிடை உகுத்த அமுது ஏயும் போல் என்றால். இப்படி இந்த மந்திரம் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே கேட்டுட்டு இந்த கைகேயி மந்தரைவை கடிஞ்சுக்கிறாளாம். ஏன்னா மந்தரைக்கே வந்து இப்படி ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கைகேயி என்ன பண்றா, அவள் வந்து உடனே அதை நம்பல. ஏன்னா அவளுக்கு அப்பயும் அந்த மனசுக்குள்ள அந்த பாசம், அந்த தாய் பாசம் வரதானே செய்யறது. அதுவும் ஆன்ல இருக்கு மாமி, நோட் போட்டுக்கோங்க. அப்போ அவளுக்கு என்னன்னா அந்த ஒரு தாய் பாசம் வந்து ஒரு மனசுக்குள்ள இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்றா, நீ என்ன பேசிட்டு இருக்க? ராமன் என் மேல எப்படி வந்து என்னை நிராகரிக்க முடியும்? எப்படி எனக்கு அந்த மதிப்பு கிடைக்காம போகும்? நீ எப்படி சொல்ற? ஏன்னா அந்த ஒரு திருக்கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னன்னா என்னுடைய கால்ல தானே முதல்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டா ராமன். அப்படி இருக்கும்போது என்னை அப்படி எப்படி வெளியில போக சொல்லிடுவான்? நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்ற மந்தரை? இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி கைகேயி சொல்றான். அது மட்டும் இல்ல, இந்த நீ வந்து என்னன்னா என்னுடைய புத்திரனுக்கும் சரி இந்த ராஜ்யத்துக்கும் நீ வந்து ஏற்றவளே இல்ல, நீ தர்மப்படியே நடக்காதவள், அதனால நீ சொல்றதா நான் கேட்க முடியாது அப்படிங்கறத கைகேயி எடுத்து சொல்றாளாம். நீட்டி அல்லவோ
அறவும் நெறி முறை அல்லவும் இணைந்தாய் ஆதி ஆதலின் அறிவு இனி அடங்குதி என்றாள். அப்போ நீ சொல்றது எதுவுமே தர்மப்படி இல்லையே. மூத்த புத்திரனுக்கு தானே ராஜ்யம் கொடுக்கணும். இதுல நீ என்ன நீ பரதனுக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்க. இதுல தர்மப்படியே இல்லையே. நீ எனக்கோ இல்ல என் மகனுக்கோ தர்ம நெறிக்கோ நீ உகந்தவள் கிடையாது. நீ ஏதோ தப்பா நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கறத இந்த கைகேயி சொல்றான். அப்போ இருந்தாலும் அந்த மந்தரை என்ன பண்றா, திருப்பி அந்த கைகேயி கிட்ட சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சான். விஷத்தை கக்கறது போல. அப்படி கைகேயி சொல்லியும் திருப்பியும் அந்த கூனி பேசுறான். இப்போ கைகேயினுடைய திருவடிகளை புடிச்சிட்டு இப்ப பேசுறான். என்னன்னா, மூத்தவருக்கு தான் அரசு கொடுக்கணுங்கிறது கரெக்ட் தான். ஆனா எதுக்காக பரதனை ஊரு விட்டு அனுப்பணும், எதுக்காக பரதனை இங்க இருந்து அனுப்பணும், அந்த சமயம் பார்த்து ஏன் பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடு நடக்கணும், அத பத்தி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கறது கேக்குறாளாம். அப்போ அந்த அரசு பெற்றதுக்கு அப்புறம் என்ன, மக்கள் எல்லாம் பரதனையே மறந்துடுவா இல்லையா. அதனால எப்படி உன்னையும் எல்லாரும் மறக்க போறா, உன்னை யாருமே மதிக்க மாட்டா. ராமனுக்கு இந்த ராஜ்யம், இந்த கோசலா நாட்டுக்கே சக்கரவர்த்தியாக மாறிடுவர். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், இந்த ராஜ்யமே ராமனுடையது அப்படிங்கும் பொழுது ராமனுடைய அம்மாக்கு தான் மேன்மையா இல்ல உனக்கு மேன்மையா, உனக்கு என்ன கிடைக்கும். அதனால நீ எல்லாமே ராமன் கிட்டையும் அவருடைய அம்மா கௌசல்யா தேவி கிட்டையும் அப்படி கையேந்தி நிக்கிறது போலதான் உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, சீதா தேவியினுடைய அப்பா ஜனக மகாராஜாவும் உன்னுடைய அப்பா கேகய மகாராஜாவும் உன்னை மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி மனச மாத்துறாளாம். அதனால இப்படி உனக்கு ஒரு பழி உண்டாக கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நான் சொன்னேன் அப்படிங்கறத சொல்லி, நீ இப்படி கஷ்டப்படுறத நான் பாத்துட்டு இருக்க முடியாது, அதனாலதான் நான் இப்படி சொன்னேன். அதனால நீ இப்பயே பரத்தை கேளு, ஆனா நீ எப்படியாவது இந்த சூழ்நிலையை மாத்து. ஏன்னா ராமன் ராஜ்யத்தை பெற்றதுக்கு அப்புறம் அது எப்படி பரதனுக்கு கிடைக்கும், ராமனுக்கு அப்புறம் ராமனுடைய பசங்களுக்கு தானே இந்த ராஜ்யத்தை கிடைக்கும், தம்பிக்கோ இல்ல பிறருக்கோ கிடைக்காது இல்லையா. அதனால உன்னுடைய நிலைமையே மாறப்போறது பார், அப்படி நீ கஷ்டப்பட போறப்பார் அப்படின்னு கூனி சொல்லி கொடுக்குறா. கொடுத்த பேர் அரசு அவன் குலக்கோ மைந்தர் தமக்கும் அடுத்த தம்பிக்குமாம் பிறக்கு ஆகுமோ என்றால். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த ராமனுக்கு அப்புறம் ராமனுடைய குழந்தைகள் தான் அந்த அரசால முடியுமே தவிர எப்படி தம்பிக்கு கொடுப்பன் ராமன். அதனால பாரு, நீ ஒரு பணிப்பெண்ணாக மாற போற, அது எனக்கு இப்பயே தெரியறது அப்படின்னு கூனி சொன்ன உடனே அப்படி இந்த கரைத்தால் கல்லும் கரையும் சொல்லுவான் இல்லையா, அது போல இப்படி கூனி சொல்ல என்னன்னா கைகேயிக்கு மனசு கொஞ்சம் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறதா. ஓஹோ, ராமன் இப்படி பண்ணிடுவாரா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு, சரி ஆனா இப்ப நான் அதை எப்படி நான் பண்ண முடியும், இப்ப நாளைக்கு பட்டாபிஷேகத்தை வச்சுட்டு அதை நான் எப்படி மாத்த முடியும் அப்படின்னு கேக்குறா. தீய மந்தரையும் உரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் தெரிந்தது. இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல என்னன்னா அவளுடைய மனசு, அந்த கைகேயினுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மாற ஆரம்பிக்கதான். அப்போ அந்த மந்திரைய பார்த்துட்டு இப்ப நான் எப்படி பரதனுக்கு முடிசூட்டணும்னு நான் எப்படி இப்ப கேட்க முடியும், ஏன்னா நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு, இப்போ கேட்டா அது எப்படி நடக்கும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு அந்த கைகேயி கேட்க ஆரம்பிச்சான். அப்ப மந்தரை சொல்றாளாம், என்னை உவந்தனை இனியை என் மகனுக்கும் அணையன் புனையும் நீள்முடி பெரும்படி புகழுதி என்றாள். அப்போ உடனே அந்த கூனி கைகேயிக்கு ஒரு உபாயத்தை கொடுக்கறா. இது தெரியாதா உனக்கு, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன், நீ அத கேட்டுக்கோ. ஏன்னா உனக்கு அன்னைக்கு இந்த உலகம் ஏழும் உன்னுடைய மகன் பரதனுக்கு நான் கிடைக்க பண்ணுவேன், உனக்கு நான் நல்லதுதான் பண்ணுவேன். அது எப்படி இப்ப நடக்கும்னு நீ ஆசைப்படுறியா, இப்படி கேக்குறியா? முன்னொரு சமயம் சம்பராசுரனோட நிகழ்ந்த அந்த போரின் போது தசரதன் உனக்கு 2 வரங்கள் கொடுத்தாரே. ஏன்னா அந்த போர்ல தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த தேர் அச்சாணி முறிஞ்சது. அப்போ கைகேயி தான் தன்னுடைய விரல் அச்சாணியாக கொடுத்து காப்பாத்தினான். நீ அப்படி அந்த ராஜாவினுடைய உயிரை காப்பாத்திருக்க இல்லையா, அப்போ உனக்கு 2 வரங்கள் தசரத சக்கரவர்த்தி கொடுத்தாரே. அதுல அந்த 2 வரங்கள்ல ஒரு வரம் நீ என்ன கேக்குற, ராமன் 14 ஆண்டுகள் வனத்துக்கு போகணும்னு கேளு, இன்னொரு வரம் பரதனுக்கு முடிசூட்டணும் அப்படின்னு 2வது வரம் கேட்டுடு.
ஏன்னா தசரத சக்கரவர்த்தி சொன்ன வாக்க மீற மாட்டார், கண்டிப்பா உனக்கு வரத்தை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூனி சொல்லிட்டான். இரு வரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திட 7 பருவங்கள் பெயர்ந்து திரிதர செய்தி ஒன்றினால் செழுநிலம் எல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகற்கு உபாயம் இது என்றாள். அதாவது இரு வரத்தினால் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திடை 7 பருவங்கள் பெயர்ந்து, 7 பருவங்கள் அப்படின்னா 14 வருடங்கள் ராமன் வனத்துக்கு போகணும்னு கேளு. இன்னொரு வரத்தினால என்னன்னா பரதன் நாடாளனும்னு கேளு அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா கட்டாயமாக உனக்கு தசரதர் கொடுத்துருவர், இந்த வரத்தை கொடுத்துருவர், ஏன்னா அவர் சத்தியசந்தர் அப்படிங்கிறது சொல்லிட்டாலாம் அந்த கூனி. அதுக்கடுத்து அந்த கூனிக்கும் என்னன்னா ரொம்ப நல்ல அந்த பரிசுகள்லாம் கொடுத்து, இப்படி ஒரு புத்திசாலியா நீ, எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, தடைக்கு நாயகன் தாயினி நீ அப்படின்னு நன்று சொல்லினை நம்பியை நளிர் முடிசூட்டல் துன்று காலத்தில் ராமனை துரத்தல் இவ்விரண்டும் அன்றது ஆம்யனில் அரசன் முன்னார் உயிர் துறந்து பொன்றி நீங்குதல் புரிவெஞ்ஞான் போதினி என்றாள். அப்போ இந்த 2 வரத்தை கேட்கணும்னு எனக்கு தக்க சமைக்க நீ ஞாபகப்படுத்திருக்கா மந்தரா, அதனால நான் நான் போய் கேக்குறேன். அப்படி ஒருவேளை அந்த ராஜா குடுக்கல அப்படின்னா நான் உயிரை விட்டுறேன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கைகேயி அவளுடைய மனசும் மாறிடுத்து இந்த மந்தரைனால. அப்போ கைகேயி இப்படி சொன்ன உடனே மந்தரைக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள தன சந்தோஷமா இருக்கான். இதோட அந்த மந்தரை சூழ்ச்சி படலம் பூர்த்தி ஆகிறது. அதுக்கு அடுத்தது கைகேயி சூழ்வினை படலம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது படலம் நமக்கு கம்பர் கொடுக்கிறார். இந்த கைகேயி சூழ்வினை படலம் இதுலதான் இந்த 2 வரத்தை தசரத சக்கரவர்த்தி கிட்ட இருந்து கேட்க போறான். இப்போ கூனி இந்த மந்தரை இந்த மாதிரி சொல்லிட்டும் அவள் கிளம்பிடுறான். அப்போ கைகேயி உடனே என்ன பண்றான், கோபாகிரகம்னு ஒரு இடம் இருக்கும் அந்த அரண்மனையில, எல்லா அரண்மனையிலுமே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துலதான் ஏதோ வருத்தம் அப்படின்னா அந்த பெண்களும் அங்கதான் உட்கார்ந்து ரொம்ப அப்படி அழறது, அந்த கோபப்படுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாளாம். அப்போ அந்த கோபாகிரகத்துக்குள்ள போய் கைகேயி போட்டுட்டு இருந்த அந்த அலங்காரங்கள் அது எல்லாத்தையுமே, அந்த ஆபரணங்கள் எல்லாமே கழட்டி அப்படி வீச ஆரம்பிச்சா. அதே மாதிரி அந்த கண் மை இட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் அப்படி அழுகுறனால அப்படி வலியறது போல இருக்கு. அந்த கை வளையல்கள் அதெல்லாம் அப்படி கீழே போட்டு செதற விட்டுறா. அப்படி பார்க்கறதுக்கே நல்லாவே இல்லை. அப்படி அவள் படுத்து அதனோட கோபத்தோட இருக்கிறது போல அவள் அப்படி தசரத சக்கரவர்த்தி எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கா அந்த கைகேயி. அப்போ தசரத சக்கரவர்த்தி எல்லா பக்கமும் தேடுற, அவரும் கைகேயை தான் தேடிட்டு இருக்க. கைகேயி கிட்ட ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாளே, அவள் எங்க காலையில இருந்து காணமே, நானும் சொல்லணும்னு தேடிட்டே இருக்கனே அப்படின்னு அந்த பணிப்பெண்கள் அவர்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறார். அப்போ அவர்கள் என்ன சொல்றா, இதோ அந்த அந்தப்புறம் பக்கம் இருக்கா, அந்த கோபாகிரகத்துல இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவளையே அங்க போனா அப்படி போமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறார். அப்ப பார்த்த உடனே அந்த கைகேயிக்கு என்னன்னா அத்தனை ஒரு வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கலாம். அப்படி ரொம்ப ஒரு அழுதுட்டும் அந்த கண்மையாலாம் அப்படி வழிஞ்சுட்டும் அப்படி இருக்கக்கூடிய அந்த கைகேயிய பார்த்துட்டு தசரத சக்கரவர்த்திக்கு தூக்கி வாரி போடுறான். ஏன் இவள் இப்படி இருக்கா, இவளுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி அந்த கைகேயி இருந்த இடத்துக்கு ரொம்ப ஒரு வருத்தம். அப்போ அந்த கைகேயி தன்னுடைய மடியில வச்சுக்கிட்டு, என்னாச்சுமா உனக்கு, ஏன் இப்படி நீ அழுதுட்டு இருக்க, ஏன் இப்படி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, நடந்தது என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த கைகேயி கொஞ்சம் கூட தயக்கப்படவே இல்லையா. இப்போ எனக்கு என்னன்னா, நான் கேட்டதை நீங்க குடுக்கணும், நீங்க குடுத்துட்டீங்கன்னா நான் இப்படி கோபப்பட மாட்டேன், நான் சரியாயிருவேன். எனக்கு கேட்டதை குடுக்கணும், நீங்க அதை குடுத்துட்டீங்கன்னா நான் பழையபடிக்கு நான் வந்துருவேன் அப்படிங்கறது இந்த கைகேயி சொன்னான். உடனே தசரத சக்கரவர்த்தியும் என்ன பண்றேன், உடனே நீ கேளு, நான் அதை மறுக்க மாட்டேனே, நீ கேட்டு நான் ஏதாவது இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேனா, உடனே அதை நீ கேளு, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது முன்னளித்த வரங்களை தருமாறு அந்த கைகேயி கேட்டுட்டாளாம். அதாவது மன்னன் நீ அன்று ஏன்ற வரங்கள் 2 ஈதி என்றால். அப்போ அந்த தசரத சக்கரவர்த்திய பார்த்து அந்த கைகேயி சொல்றா, இப்படி நான் பழையபடிக்கு வரணும் அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அன்னைக்கு 2 வரங்கள் நீங்க குடுக்கறேன்னு சொல்லிருந்தீங்களே அந்த சம்பராசுரனோட போர் பண்ணும் பொழுது, அப்ப நான் நேரம் வரும் பொழுது கேட்டுக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தனே, இப்போ அதுக்கான நேரம் வந்தது, எனக்கு அந்த 2 வரங்களை நீங்க
குடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கைகேயி கேட்டுக்கிட்டாலாம். ஓ, அந்த 2 வரங்கள் நான் இப்ப கேட்டா போறதே, நானே சந்தோஷத்துல தான் இருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணும், நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தரேன், இது ராமன் மேலேயே சத்தியம் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சத்தியமே பண்ணிட்டேன். இந்த தசரத சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டாலும் கொடுக்கறேன் அப்படிங்கறத சொல்லிடுவேன். அப்போ கைகேயி அப்படி கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம என்னன்னா ஒரு தயக்கமே இல்லாம கேட்க ஆரம்பிச்சாலாம். ஏய வரங்கள் 2 ஒன்றினால் என் சேய் அரசு ஆள்வது, சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது என புகன்று நின்றால் தீயவை யாவையினும் சிறந்த தீயாள் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் கெட்டவர்கள் இந்த உலகத்துல இருக்காளோ அத்தனை பேத்த காட்டிலும் இந்த கைகேயி கெட்டவள், அவர்கள் எல்லாத்தையும் விட கெட்டவள் போல இல்லையா நடந்துகிட்டா, யாவையினும் சிறந்த தீயாள் அப்படின்னு கம்பர் சொல்ற. அப்போ 2 வரங்கள்ல ஒன்றினால் என் சேய் அரசாள்வது, என்னுடைய சேய் பரதன் அரசாளனும், சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனமாழ்வது, அந்த ராமன் வனமாளனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வரத்தை கேட்டுட்டா. அப்போ இது கேட்ட உடனே அப்படி இதுதான் ஒரு விஷயத்த கேட்டு தசரத சக்கரவர்த்தி நடுங்கியே போயிட்டாராம். அப்படி அந்த பெரிய மதம் பிடிச்ச யானை ஏதோ ஒரு அடிபட்டு கீழே விழுந்தா எப்படி இருக்கும், வேகம் அடங்கிய வேளமாயும் அதே மாதிரி ஊது உலையில் கனல் என அலைந்து அலையுற்று ஆளி பதைப்ப, அப்படி ரொம்ப எரிஞ்சுட்டு இருக்க கூட நெருப்பு அதுல புகை வர ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும், அத போல என்னன்னா அந்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறதுன்னு சொல்லுவா இல்லையா, வன்கை வேல் வெம்புண் உழைக்கிற்க விளைக்கும், அந்த வெந்த புண்ணுல அந்த வேலை விட்டு இன்னும் அந்த ரணத்தை அப்படியே கொஞ்சம் குத்தி கிழிக்கிறது போலையும், இப்படியெல்லாம் நடந்தா எத்தனை ஒரு கஷ்டம் வருமோ அத்தனை கஷ்டம் அவருக்கு வந்ததாம். அப்படி சொல்ல முடியாத ஒரு கஷ்டமா மூர்ச்சையே ஆயிட்டாராம். இப்படி ஒரு வரத்தை கேக்குறியே நீ, தெரிஞ்சுதான் கேக்குறியா நீ, இப்படி இந்த தசரத சக்கரவர்த்தி இத்தனை ஒரு மூர்ச்சையாகி தவிக்கிறார் இல்லையா, அத பார்த்துட்டும் கைகேயி கொஞ்சம் கூட அந்த மனசு இறங்கவே இல்லையா, கொஞ்சம் கூட அந்த ஒரு வருத்தப்படவே இல்லையா, இப்படி கேட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியேதான் இருக்கா. அப்போ அது பார்த்துட்டு அந்த தேவர்களும் பார்த்துட்டு தானே இருக்கா, அந்த பார்க்கிற எல்லாரும் என்னன்னா இப்படி ஒரு பெண், அதாவது இந்த வஞ்சனை பண்ணக்கூடிய அந்த பெண் வடிவுல வந்திருக்காளே, இவள் பாம்பே ஒரு வஞ்சனை பண்ணி ஒரு பெண் வடிவுல வந்தது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைகேயி சொல்றா, குசை படியோய்த்தரின் இன்று கொள்வேன் அன்றேல் வசைத்திறன் நின்வயன் வைத்து மாழ்வேன் என்றார். அப்போ இந்த வரத்தை நீங்க எனக்கு இப்ப குடுக்கணும், அப்படி குடுக்கல அப்படின்னா நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி, இத நீங்க 2 வரங்களையும் ஒருவேளை குடுக்கல அப்படின்னா மாழ்வேன் நின் வயன் வைத்து மாழ்வேன், அப்படி நான் உயிரை விட்டுருவேன், இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு ஒரு பயமுறுத்துடாலாம். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு கைகேயி சொன்னதுக்கு அப்புறம் தசரத சக்கரவர்த்திக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அப்படியே மூர்ச்சையாகிட்டார், ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் ஒரு சுய நினைவு புலம்ப ஆரம்பிக்கிறாராம். இப்படி நான் மைந்தன் அல்லாது உயிர் வேறு இல்லாத மன்னன், அதாவது என்னுடைய உயிர் எங்க உடம்புக்குள்ள இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கியா, என்னோட உயிரே ராமன் தாம்மா, ஆனா அந்த ராமனை நீ வனத்துக்கு அதுவும் 14 வருடங்கள் அனுப்ப சொல்றியே, நீ தெரிஞ்சுதான் கேக்குறியா, இந்த மாதிரி உனக்கு கேட்க தெரியாதே, யாரு உனக்கு இப்படி சொல்லி கொடுத்தது யாரு அப்படிங்கதான் கேக்குறேன். இல்ல எனக்கு யாரு சொல்லி தரணும், நான் சின்ன பொண்ணா, நான் தான் கேக்குறேன் அப்படிங்கறது கைகேயி சொன்னாலாம். அப்போ நீ தெரிஞ்சுதான் கேக்குறியா, என்னுடைய உயிரே ராமன்னு உனக்கு தெரியாதா, ஏன்னா என்னுடைய ராமனையே நான் உயிராக வச்சிருக்கேங்கிறது உனக்கு இத்தனை காலம் என் கூட இருந்து உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீ இப்படி கேட்காத, உண்மையில இருக்க கோபத்தினால இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, உன்னை கொல்ற அளவுக்கு எனக்கு இப்ப கோபம் வர்றது, பொறுப்பினும் இந்நிலை போகிலாலை வாழால் இருப்பினும் ஆவது இறப்பது என்று எழுந்தான். இப்போ நீ பண்ண இந்த விஷயத்தினால எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, வாழை எடுத்து உன்னை இப்பயே கொல்லணும்னு அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வர்றது அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் கைகேயி மேல கொஞ்சம் பாசம் இருக்கு, அதனால என்ன பண்ற, உங்கள்கிட்ட திருப்பியும் நான் கேட்டுக்கிறேன், நீ ஏதோ விளையாடுறியா, ஓஹோ பரதன் மேலேயும் நான் பாசமா இருக்கனா அப்படின்னு பார்க்கறதுக்காக நீ விளையாடுறியா, அப்படி அதுக்காக நீ இப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நான் எதுக்கு விளையாடணும், நான் சீரியஸா தான் பேசுறேன், எனக்கு அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு ரெடியா நிக்கிறான். அப்ப திருப்பியும் என்னன்னா அந்த கைகேயினுடைய காலில் விழுந்து கூட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், பரதனுக்கு வேணும்
பரதனே இத ஒத்துக்க மாட்டானே, பரதனுக்கே இது வெறுப்ப கொடுக்கும் இல்லையா, அண்ணாக்கு பட்டாபிஷேகம் சொன்னாதானே பரதனும் கொண்டாடுவான். இல்ல அண்ணா வனத்துக்கு போக சொல்லிட்டேன், உனக்கு பட்டாபிஷேகம்னா பரதன் அதை ஏத்துக்கவே மாட்டானே, அது உலகமே ஏத்துக்காதேமா, அதனால இப்படி தேவையில்லாம பழி சுமத்துறதுனால என்ன பயன் உனக்கு வரப்போகுது, இதனால நீ என்ன சாதிக்க போற அப்படிங்கலாம் கேக்குற. அப்போ சரி, இதுக்கு மேல பேசியும் நீ இல்ல நீ இந்த 2 வரம் வேணும்னு ரெடியா இருக்க அப்படின்னா பரதன் வேணா அந்த அரசு அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கட்டும், ஆனா ராமனை நீ வனத்துக்கு போக சொல்லாத. ஏன் ராமனை வனத்துக்கு அனுப்புனப்பட என்னுடைய மூச்சு நின்றாதா, என்னுடைய உயிரே ராமன் இல்லையா, எப்படி நான் 14 வருடங்கள் நான் பிரிஞ்சிருக்க முடியும், ராமனை நீ வனத்துக்கு போக சொல்லாத, அதை மட்டும் நீ விட்டுட, பரதனுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பெருவாயேன் மண்ணே கொள்னி மற்றையது ஒன்றும் மற, இன்னொரு வரத்தை நீ கேட்டதே மறந்து போயிறேன், ஒரு வரத்தை வேணா நான் கொடுக்குறேன், பரதன் வேணா அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கட்டும், ஆனா மற்றது நீ மறந்துரு, மற்ற வரம் இன்னொரு வரம் கேட்டியே, ராமனை வனத்துக்கு போகணும்னு நீ சொல்லி அது மட்டும் நீ கேட்காதமா, மற்றொரு வரத்தை நீ மறந்துரு, அப்படின்னா வரம் கொடுக்கறேன், பரதன் வேணா ராஜ்யத்தை எடுத்துக்கட்டும், இதுக்கு நீ சம்மதிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தசரதன் மன்றாடி கேக்குற, இல்ல நான் பண்ண முடியாது, ராமனை விட்டு பிரிஞ்சா நான் உயிரே விட்டுருவனே, உயிரே ராமனாச்சே, நீ இப்படி போய் ஒரு வரத்தை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் கெஞ்சி பாக்குற, இல்ல எனக்கு 2 வரமே வேணும், பரதனுக்கு ராஜ்யமும் கொடுக்கணும், ராமன் வனத்துக்கும் போகணும் அப்படின்னு எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டும் கைகேயி மனசு அத்தனை ஒரு ஸ்டெடியா தான் வச்சிருக்கா, கொஞ்சம் கூட இறங்கி வரவே இல்லையா. அதனால இப்போ ரொம்ப ஒரு கோபம் தசரத சக்கரவர்த்திக்கு, முன்னே தந்தாய் இவ்வரம் நல்லாய் முடிவாயே என்னே மன்னா யாருலர் வாய்மைக்கு இனி என்றால், இப்படி அந்த ராஜா தசரத சக்கரவர்த்தி இடித்து கூறுகிறாராம். அதாவது முன்னாடி எனக்கு இந்த வரம் தரேன்னு சொல்லிட்டு அப்படி உனக்கு நான் ஒரு வரத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உலர் வாய்மைக்கு இனி என்றால், என்னே மன்னா யார் உலர், அதாவது நீங்க அத்தனை சத்தியசந்தன் இந்த உலகமே கொண்டாடுறது, அப்படி இருக்கும் பொழுது ஒரு வரத்தை மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு வரத்தை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இதுக்கப்புறம் யாரு உங்களை சத்தியசந்தன்னு சொல்லி கொண்டாடுவா அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஒரு நச்சு தீ போல இல்லையா அந்த கைகேயி பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த தசரத சக்கரவர்த்திக்கும் என்னன்னா, அந்த பெண் உருவத்துல ஒரு நச்சு தீ, அதாவது விஷம் கலந்த அந்த ஒரு பாம்பே வந்தது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருப்பி எல்லாமே நீ வச்சுக்கோ, சரி 2 வரம் கேக்குற இல்லையா, ராமன் வனத்துக்கு போகணும் நீ கேக்குற, பரதன் நாடாளனும் நீ கேக்குற இல்லையா, சரி இன்னொரு வரத்துக்கு பதிலா என்னன்னா இந்த அயோத்தியால இருக்க அந்த சொத்து எல்லாமே நீயே வச்சுக்கோ, இந்த ராஜ்யத்தையும் பரதனுக்கு நான் கொடுத்துட்றேன், இந்த செல்வம் எல்லாம் நீயே வச்சுக்கோமா, ஆனா ராமனை மட்டும் நீ நாட்டை விட்டு போகும்படி நீ சொல்லாத, ராமனை வனத்துக்கு அனுப்பணும்னு அந்த வரத்தை மட்டும் கேட்காத, என் பரதனுக்கு நான் ராஜ்யத்தையே கொடுத்துட்றேன், ஆனா ராமனை வெளியில அனுப்பணும் அப்படிங்கறத மட்டும் நீ சொல்லாதே, இப்படி நான் எந்த முகத்தை வச்சு ராமனுக்கு நான் சொல்லுவேன், ராமன் என்னைய விட்டு கிளம்புனா அப்படின்னா நான் உயிரோட இருக்க மாட்டேனே, என்னுடைய உயிரும் அப்படி இல்லையா போயிரும், அதனால இதனால உனக்கு என்ன கிடைக்க போறது கைகேயி அப்படிங்கறது கேக்குற. இவ்வளவு கெஞ்சி கேட்டும் என்னன்னா, இன்று என் கண் எது நின்றும் கழிவானே உயிரேன் நங்காய் உன் அபயம் என் உயிர் என்றான், என்னுடைய உயிரே இப்போ உன் அபயத்துலதான் இருக்கு, ஏன்னா நீ ராமனை அனுப்பிச்சுட்ட அப்படின்னா நானும் அப்படி இங்க இருக்க மாட்டேன், நானும் அப்படி உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கறத சொல்லி இந்த வரத்தை மட்டும் நீ விட்டுன, வேற ஏதாவது நீ கேளு, இதோ இந்த கஜானால இருக்கக்கூடிய ரத்தினங்கள் வேணுமா கேளு, பரதனுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்துறேன், 2வது வரம் மட்டும் நீ கேட்காதையே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்கிறாராம். ஆனா அந்த கைகேயி கொஞ்சம் கூட அப்படி கேட்கவே மாட்டேங்கிறா, இல்ல எனக்கு 2 வரமும் நான் கேட்டதுதான் வேணும், நான் முன்னாடி கேட்டுட்டேன், அதை எப்படி நான் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா தசரத சக்கரவர்த்தி புலம்புறார், அழறர், அப்படி கீழே விழுந்து மூர்ச்சையாகிறார். இருந்தாலும் என்னன்னா திருப்பி கேட்டு பாக்குற, எப்படியாவது மனசு மாறுமா அப்படின்னு. இது வரைக்கும் எந்த பெண்ணாவது தன்னுடைய கணவனை கொன்னு கேள்விப்பட்டிருக்கியா, நீ கொன்றாதமா என்னைய, நீயே நான் என்னுடைய உயிர் போற காரணமாக இருந்துராத இப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டியே, உன்னுடைய நாவினால் சுடுசொல் கூறி என் உயிர்
உண்டா? இப்படி ஒரு வார்த்தைய சொல்லி என்னுடைய உயிர் பாதி எடுத்துட்டியே நீ. எத்தனையோ ராஜாக்களை நான் வெற்றி பெற்றிருக்கனே, ஆனா எத்தனை ஒரு ராஜாக்களை நான் ஃபேஸ் பண்ணி அயோத்தியால கூட இது வரைக்கும் ஒரு யுத்தம் இல்லாம நான் காத்துட்டு வந்தனே. ஆனா என்னுடைய மனைவியாலேயே எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் தெரியாம போச்சே. திருப்பியும் நான் உன்கிட்ட கேட்டேன், இந்த 2வது கேட்ட வரத்தை நீ மறந்துரு அப்படின்னு திருப்பி அந்த தசரத சக்கரவர்த்தி மயங்குற சொல்ற, திருப்பி மூர்ச்சையாகிற, திருப்பி கீழே விழற. இன்று ஓர் காரும் எல் வளையார்த்தாம் இறையோரை கொன்றான் இல்லை கொள்ளுதியோ நீ கொடியோனே. நான் அம்பாள் என் ஆறுயிர் உண்டாய் இனி ஞாலம் பாவம் பாராது இன்னுயிர் கொல்லப்படுகின்றாய் இன்னொரு காரும் வென்ற எனக்கு என் மனைவாளும் பெண்ணால் வந்தது அந்தரம் என்ன பெறுவேனோ உயிர் உண்டோ இன்று என்னும் வண்ணம் மயங்கும் இடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த தேவர்களை கூட நான் ஜெயித்து அப்படி சண்டை போடக்கூடியவன். ஆனா உன்னால இல்லையா நான் இன்னைக்கு தோத்து போய் நிக்கிறேனே, இப்படி ஒரு நிலைமைக்கு நீயே காரணமாயிட்டியே அப்படின்னு சொல்லி இவ்வளோ புலம்பியும் என்னோட உயிரையும் சேர்த்து நீ வாங்கிட்டியே அப்படின்னு இத்தனை புலம்பியும் கைகேயி காதலே வாங்கிக்கலையாம். இப்படி அந்த தசரத சக்கரவர்த்தி உயிரை விடுவேன்னு சொன்னா கூட அதெல்லாம் சும்மா பயமுறுத்துறாரு அப்படின்னு நினைச்சுட்டு அதெல்லாம் பெருசாவே காதுல வாங்கிக்காம அத மறுத்துதான் பேசுறா. ஊழின் பெற்றா என்று உரை இன்றே உயிர் மாய்வென் பாழி பொந்தார் மன்னவ என்றால் பசையற்றாள். அப்போ வேற வழி இல்லாம தசரத சக்கரவர்த்தி என்ன பண்றாராம், மூர்ச்சை ஆயிரம். ஏன்னா அந்த வரத்தை கொடுக்கவும் முடியல. நீ வரத்தை கேட்கறன்னு சொல்லிட்டு நான் ராமன் மேலேயே சத்தியத்தையும் பண்ணிட்டனே, வரத்தை கொடுக்காம இருக்கவும் முடியல, கொடுக்கவும் முடியலையேன்னு சொல்லிட்டு மூர்ச்சை ஆயிடுறேன். அப்போ அந்த நைட்டு டைம் இல்லையா, அங்கதானே இப்படி நடக்கிறது. மறுநாள் காத்தால பட்டாபிஷேகம். அப்போ அந்த கைகேயும் என்ன பண்றா, கொஞ்சம் இப்படி தூங்கி இருக்கா. காலையில இந்த பொழுது விடியறது. அப்போ நான் போய் வானுலகு ஆழ்வென் வசை வெள்ளம் நீந்தாய் நின் மகனோடும் நெடிது என்றான். அப்போ சரி, ராமனும் வனத்துக்கு போயிடுவேன், நான் என்ன பண்ண போறேன், ராமனை விட்டு பிரிஞ்சு நான் இங்க வாழ முடியாது, நானும் ஸ்வர்க்கத்துக்கே போக போறேன், நீயும் உன்னுடைய பரதனும் மட்டும் இங்க சௌக்கியமா இருங்கோ. தேரானாக செய்கை மறந்தான் செயல்முற்றி ஊரான் என்ற சிந்தையினாலும் துகிலுற்றான். அப்போ நீங்கெல்லாம் நான் சந்தோஷமா இருந்து இது மூலியமாக உனக்கு என்ன கிடைக்க போறது, எல்லாரும் உன்னை பழிக்கதான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மூர்ச்சையில கூட இப்படி புலம்புறார். அப்படியே பொழுது விடிஞ்சிடுறது. அதுக்கப்புறம் அந்த ராஜா தசரத சக்கரவர்த்தி எழுப்பறக்கு நிறைய பேர் வரா. அந்த பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. தசரத சக்கரவர்த்தி எழுப்பறக்கு நிறைய பேர் வரா. ஆனா தசரத சக்கரவர்த்தி பின்னாடி அப்படி திரும்பிக்கிற முகத்தை அவர்கள் முன்னாடி காண்பிக்கவே இல்லையா. ஆனா உள்ள அப்படி அழுதுட்டு இருக்காரு இல்லையா. மூவராய் முதலாகி மூலம் மதுவாகி ஞானமும் ஆகிய தேவர் பிடித்த போர்வில் ஒடித்த சேவகன் சேர்நிலம் காவல் மாமுடி சூடு பேர் எழில் காணலாம் எனும் ஆசை கூர் பாவை மார்முகம் என்ன முன்னம் மலர்ந்த பங்கைய ராசியே. இப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுறது, அந்த ராஜாவை எழுப்பறக்கு வரும் பொழுது அந்த ராஜா பின்னாடி திரும்பிக்கிறார். அப்போ கைகேயி சொல்றா, அது ஒண்ணும் இல்ல, நைட்டு ஃபுல்லா பட்டாபிஷேகம், அந்த சந்தோஷத்துல தசரத சக்கரவர்த்தி தூங்கவே இல்ல. அப்படி என்னுடைய குழந்தைக்கு பட்டாபிஷேகம் அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். இப்பதான் கண் அசந்தார். அதனாலதான் அப்படி திரும்பி இப்படி முகத்தை கொடுத்து பேச மாட்டேங்கிறார். நீங்க எல்லாம் போங்க, போய் பட்டாபிஷேகம் அதுல ரெடி பண்ணுங்க, ராமனை இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைகேயி அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டாராம். பொங்கிய உவகை வெள்ளம் பொழித கமலம் பூத்த சங்கையல் முகத்தார் நம்பி தம்பியர் அணையர் ஆனார் மாதர்கள் கோசலை மனத்தையும் வேதியர் வசிட்டர் எனவும் மற்ற மகளிர் சீதையை ஒத்தவரையும் சாதுகை மாந்தர் எல்லாம் தசரதன் தன்னை ஒத்தவராயும் விளங்கினர். அமரர் என அரச வெள்ளம் சேர்ந்தது பொன்னகர் வீதியெல்லாம் மக்கள் வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் பட்டாபிஷேகத்தை பாக்குறதுக்கு வரா. அப்படி வரும் பொழுது என்னன்னா ராமனை அழைச்சிட்டு வரும்படி சுமந்திரனுக்கு சொல்லி அனுப்புறாளாம் இந்த கைகேயி. அப்போ பெண்டிரில் கூற்ற மண்ணால் பிள்ளையை கொணர்க அப்படின்னு சொல்லி இந்த கைகேயி சொல்லி அனுப்புறா. கைகேயி மனையில் நிகழ்ந்ததை பற்றி அதாவது சுமந்திரனுக்கு உள்ள என்ன நடந்தது, கைகேயி தசரதர் கிட்ட என்ன சொன்னா அத பத்திலாம் இவருக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா. அதனால இவரும் போய் ராமனை அழைச்சிட்டு வர்றதுக்காக கிளம்பி போயிட்டார்.
ராமனை அழைச்சிட்டு வர்றதுக்காக வந்து கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் ராமன் என்ன உடனே புறப்பட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கங்கையே முதலாய கண்ணி ஈது என தீர்த்த பங்கள புனலும் 4 வாரியினும் நீரும் பூரித்து அங்கியின் வினையிற்கு ஏற்ற யாவையும் அமைத்து வீர சிங்காசனமும் வைத்து செய்வன பிறவும் செய்தான். சுமந்திரன் தசரதமா மன்னரை அழைத்து வரச் சென்றான். கணித நூலில் உணர்ந்த மாதர் காலம் வந்து அடுத்தது என்ன மணிமுடி வேந்தன் தன்னை வள்ளையின் கொணர்தி என்ன பணிதலை நின்ற காலல் சுமந்திரன் பரிவன் கொன்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அத்தனை பேரும் அப்படி வரா. ராமனை வந்து சுமந்திரன் அழைச்சிட்டு வர உடனே அத்தனை பேரும் என்னன்னா ஆரவாரத்தோட ராமன் தேர்ல கிளம்பிட்டு இப்ப பட்டாபிஷேகம் நடக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமா எதிர்பார்த்துட்டு இருக்கான். அந்த மக்களுக்கும் இது பத்தி தெரியாது, அந்த வரத்தை கேட்டது பத்தி. அதனால எப்படியும் பட்டாபிஷேகம் நடந்துரும், அந்த மக்களும் சந்தோஷத்தோட இருக்கான். அப்ப தேர்ல ஏறி போகக்கூடிய ராமன் ஏன்னா அப்பாவுடைய மாளிகைக்கு இப்ப போற தசரத சக்கரவர்த்திய பாக்குறக்கு. அப்போ அந்த மக்களும் ராமனை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த அப்பா தசரத சக்கரவர்த்திக்கும் நாங்க என்ன கைமாறு பண்ணுவோம், தயரதற்கு என்ன கைமாறு உடையம் யாம் தக்கது என்பார். அந்த தசரத சக்கரவர்த்தி இப்படி ஒரு புத்திரனை வந்து பெற்றெடுத்ததுனாலதானே வந்து எங்களுக்கு இப்படி ஒரு ராமன் கிடைச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமன் நாராயணனை ஒக்கும் மூலமாய் முடிவில்லாத மூர்த்தி அவன். அதனால நாராயணனை போல நம்ம எல்லாத்தையும் ரட்சிக்க கூடியவன் அப்படின்னு ராமனை பார்த்து மக்கள்லாம் ரொம்ப அந்த ஒரு இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டாபிஷேகம் அந்த மக்களும் ரொம்ப அழகா தன்னோட ஆசையோட உருகி போய் பார்த்துட்டு இருக்கா ராமனை. அப்போ ராமன் கைகேயினுடைய அன்புக்கும் பாத்திரமானவன் இல்லையா அப்படின்னு மக்கள் புகழ்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கான். ராமன் இதெல்லாம் கேட்டுட்டே தன்னுடைய அப்பா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். அப்படி வந்த உடனே தசரத சக்கரவர்த்தி ராமனை முகத்தை பார்க்கவே இல்லையா, பின்னாடி திரும்பிக்கிட்டாராம். ஏன்னா எந்த முகத்தை வச்சுன்னா ராமன் கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும்னு வாய் அப்படி பேசவே முடியல. அதனால தாய் கையில் மணந்திலல் வளர்ந்தது தவத்தால் கேட்க என் மடந்தை கிளா ஞாலம் இவனால ஈகையை உவந்த வியக்க இது என்றால் தோகை அவன் பேர் உவகை சொல்லல் அரிது என்பர். அப்போ அந்த தசரத சக்கரவர்த்தி அவருடைய மாளிகையிலே இல்ல. முதல்ல ராமன் அங்க வந்து பார்க்கிற தசரத சக்கரவர்த்தி அவருடைய மாளிகையில இல்ல. சரி கைகேயினுடைய அந்தப்புறத்துல இருப்பாரோ அப்படின்னு வந்து பார்த்தா அங்க இருந்தார். ஆனா ராமனை வந்து எப்பவும் போல வா ராமன் வா பக்கத்துல வந்து உட்கார அப்படிலாம் பேசவே இல்லையா. எப்போ வந்து ராமன் பார்க்க வந்தாலும் ராமனை கட்டிப்பர், ஆசையா பேசுவர் இல்லையா. அந்த மாதிரி இன்னைக்கு எதுவுமே பண்ணலையாம். அதனால ராமனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓங்கிய மகுடம் சூடி உவகை வீற்றிப்ப காணாம் பூத்தவை வடிவை ஒப்பான் சிற்றவை கோயில் புக்கின். அந்த கைகேயினுடைய அந்தப்புறத்துல போய் பார்த்தா அந்த தன்னுடைய அப்பாவினுடைய திருவடிகளை விழுந்து நமஸ்காரம் பண்ற. அப்போ தசரத சக்கரவர்த்தி எப்பவும் இல்லாம ஒரு ஆனந்த படணும் இல்லையா, ஆனா எதுவுமே பண்ணாம அப்படியே முகத்தை திருப்பிட்டே இருந்தாராம். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுதே ராமனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா கைகேயி உடனே என்ன பண்றா, நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வேன். அப்ப ஒண்ணும் இல்ல, அப்பாக்கு வந்து என்னன்னா நைட்டு ஃபுல்லா அப்படியே தூங்காமே இருந்தார், அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைகேயி சொல்ல ஆரம்பிக்கிறா. அது எப்படி இருந்ததுன்னா கைகேயையும் ராமன் நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறாராம். ஒரு தாய் பசுவும் கன்றும் அப்படி சேர்ந்து இருந்தது போல இருக்கு அப்படின்னு கம்பர் வர்ணனை பண்ற. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த இடத்துல சொல்ற, ராமா உன்னுடைய அப்பா வந்து இப்போ உனக்கு ஒண்ணு சொல்ல சொன்னார், அதை நானே சொல்லிடுறேன். ஆனா அது சொன்னா நீ ஏத்துப்பியோ மாட்டியோன்னு அப்பாக்கு ஒரு எண்ணம். அதனால என்னன்னா அவர் சொல்ல மாட்டேங்கிற, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு மன சஞ்சலமே இல்லாம என்னுடைய காரியம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லிட்டா, ஆலிசோல் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்காரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றான். ராமா ஆலிசோல் உலகம் எல்லாம் பரதனை ஆள, நான் அப்பா கிட்ட 2 வரத்தை கேட்டுட்டேன், அதனால இந்த உலகத்தெல்லாம் பரதனால நீ போய் சடைகள் தாங்கி அருந்தவம் மேற்கொண்டு வெங்கானகம் நன்னி 7 ஆண்டின் வா 14 வருடங்கள் நீ வனத்துக்கு போகணும், பரதன் நாடாளனும் அப்படின்னு அப்பா வந்து இப்போ ஒரு ஆணை போட்டிருக்க அப்படின்னு சொல்ல உடனே என்னன்னா ராமனுக்கு கொஞ்சம் கூட முகத்துல ஒரு கோபமோ இல்ல கஷ்டமோ எதுவுமே இல்லையா. அதே ஒரு புன் சிரிப்போட என்னன்னா
இவ்வளவுதானே, இவ்வளவுதான், இத சொல்றதுக்கு ஏன் அப்பா வருத்தப்படுறாரு தெரியலையே, அப்படி அவரே சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் இத பண்ணிருவேனே, இதனால எனக்கு என்ன பிரச்சனை வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட திருப்பியும் நமஸ்காரம் பண்ணிட்டு ராமனுடைய முகத்துல ஒரு கவலையுமே இல்லையா. அப்போ சரி வனத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கிளம்புறார். ஆனா தசரத சக்கரவர்த்திக்கு ராமா அப்படி கிளம்புறாரேன்னு அப்படி ராமான்னு வாய் எடுக்கிறார். அப்போ ராமன் போகக்கூடிய அந்த திசை நோக்கி இவரும் எழுந்து போக பாக்குற. ஆனா சட்டுன்னு அப்படி கீழே விழுந்துட்டாராம். உடனே அப்பா கீழே விழுந்துட்டான்னு சொல்லி திருப்பியும் ராமன் தசரத சக்கரவர்த்திய தூக்கி, இப்படி என்னாச்சுப்பா, உங்களுக்கு எப்பவுமே என்னை பார்த்து நல்லா பேசுவீங்களே, என்ன வருத்தம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராமன் தசரத சக்கரவர்த்திய பார்த்து இப்ப கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு இருக்காராம். அப்படி இதோட என்னன்னா அந்த கைகேயி சூழ்வினை படலம் பூர்த்தி ஆகிறது. நாளைக்கு நம்ம மிச்சம் எடுக்கக்கூடியதை கண்டினியூ பண்ணலாம். जानकी स्मरणं जय जय राम राम आंजनेय स्वामिन जय गोपिका जीवन स्वर्णम गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय. வாழிய சீராமன் வாழிய சீத்தை கோமாள் வாழிய கௌசலேசை மணி வயிற்றுதித்த வள்ளல் வாழிய வாழி மார்பும் மராமரம் ஏழும் சாய வாழிய கனை ஒன்றேவும் தசரதன் மதலை வாழி. कायेन वाचा मनसेन्द्रियर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायति समर्पयामि. यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं चेद्मे तत्त्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते. विसर्गबिन्दुमात्रान् च पदक्षराणि च न्यूनानि च अतिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तम. மறையவர் வாழி வேத மனுநெறி வாழி தன்னூல் முறை செய்யும் அரசர் திங்கள் மும்மழை வாழி மெய்மையிடையவன் ராமன் வாழி இக்கதை கேட்போர் வாழி அரை புகழ் சடையன் வாழி அரும் புகழ் அனுமனும் வாழி. ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமக.